ஐயா நீங்க தொடங்கலாங்க ஐயா. சரி. பல்வேறு பகுதிகளில் இருந்து தொல்காப்பியம் செவியுறும் அன்பு நெஞ்சங்கள் அனைத்திற்கும் என்னுடைய உளமார்ந்த வணக்கம், நன்றி. பொருளதிகாரத்தில் மிக இன்றியமையாத ஒரு பகுதியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்தை நாம் சிந்திக்கின்ற காலத்தில் தொல்காப்பியத்தினுடைய பொருளதிகாரம் ஒரு வாழ்க்கை இலக்கணம். வாழ்க்கை இலக்கணம் என்றால் என்ன என்றால், வாழ்க்கையை சித்தரிக்கின்ற போது, வாழ்க்கையை இலட்சியப்படுத்துகிற போது என்ன நெறியை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவதுதான் பொருளதிகாரம். நற்றாய் இந்த இடத்துலதான் பேசலாம் என்று சொல்லி ஒரு வரையறுத்தான் என்றால், அவ்வாறு இலக்கியம் செய்யக்கூடியவன் அந்தந்த இடத்தில் நற்றாய் அந்தந்த செய்திகளை புலப்படுத்துவதற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு புறம்பே போய் செய்வது நாடக வழக்காகாது. 2 வழக்கு நம்மகிட்ட இருக்கு. உலகியல் வழக்கு ஒன்று, ஒரு நாடக வழக்கு என்று ஒன்று. உலகியல் வழக்குங்கிறது உலகத்தில் எங்கேயும் நடக்கின்ற நடப்பு நெறி. நாடக வழக்கு என்பது அந்த உலகியல் நெறியை நீக்குவன நீக்கி சேர்ப்பன சேர்த்து உருவாக்குவது. அது உலக வழக்கை தழுவியது. அந்த அடிப்படையில இப்ப கூற்றுகளை பற்றி பார்த்தோம். முதல்ல நற்றாய் என்று ஒருத்தி பேசினாள். யார் இந்த நற்றாய்? அவர்தான் பெற்றவள். வளர்க்கின்ற தாய்க்கு பேர் செவிலி. இந்த செவிலிக்கு நற்றாய்க்கு உள்ள வேறுபாட்டை தொல்காப்பியம் உணர்த்தியது மாதிரி வேறு யாரும் உணர்த்தல. நற்றாய் என்பவள் தன்னுடைய நிலத்தை மட்டுமே அறிந்தவளாக இருப்பாள். அவர் ரொம்ப நிலம் விட்டு போய் வெளிநிலத்திற்கு சென்று அனுபவம் பெறக்கூடிய நிலையில் அவள் இல்லை. மகள் உடன்போக்கு மேற்கொண்டால் நற்றாய் தேடிக்கொண்டு வெளிநிலத்திற்கு வேறு நிலத்திற்கு போக மாட்டாள். செவிலி போவாள். செவிலிக்கு அடுத்தடுத்த நிலங்களிலும் அனுபவம் உண்டு, பயிற்சி உண்டு. அந்த அடிப்படையில் இப்ப நற்றாயை பற்றி பார்த்துட்டோம். நற்றாய் எந்தெந்த இடத்துல பேசுவாள் என்று சொல்லுகிற போது, அவள் தோழி இடத்தில் பேசுவாள். வழியில் நடந்து வருகிற போது எதிரே வருகின்ற மாந்தரை பார்த்து, கண்டோரை பார்த்து, என்னுடைய மகளை பார்த்தீர்களா என்று கேட்பாள் என்றெல்லாம் பார்த்தோம். நற்றாயினுடைய கூற்று முடிந்தது. அடுத்தபடியாக இந்த இலக்கணம்லாம் தொடர்ந்து பல்வேறு தலைமுறைகளுக்கு அப்படியே வந்து கொண்டிருந்தது. இந்த காலத்துல இல்லையேன்னு கேட்கலாம். இந்த காலத்துல இல்லாம இல்லை, அது ரொம்ப அருகி இருக்கிறது. நாவல்கள்ல சிறுகதைகள்ல கூட இந்த தொல்காப்பியத்தினுடைய சாரம் இறங்காம இல்லை. திரைப்பட பாட்டுல கூட அது அந்த சாரம் இறங்காமல் இல்லை என்பது என்னுடைய ஆசிரியர் தன்னுடைய ஆய்வேட்டுல தமிழ் காதல்ல காட்டியிருக்கிறாரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பெரியாழ்வார் சொல்லுகிறார், தன்னுடைய மகள் ஆண்டாளை இழந்த பிறகு, ஆண்டாள் திருமணத்தோடு போன பிறகு பெரியாழ்வார் அழுகிறார். ஒரு மகள் உடையேன் முன்னே அவளும் செருமிகு முன்பில் கூர்வேல் காளையோடு திருமலை அறிஞ்சுரம் நெருநற் சென்றனள் என்று நற்றின பாட்டு ஒன்று இருக்கு. அந்த நற்றின பாட்டு இந்த தொல்காப்பியத்தை ஒட்டியது. பெரியாழ்வார் என்ன பாடுகிறார் என்றால், ஒரு மகள் தன்னை உடையேன், திருமகள் போல வளர்த்தேன், எங்கன்மால் தான் கொண்டு போனான் என்று பாடுகிறார். அதான் நற்றாயாக பெரியாழ்வார் மாறிட்டார். நற்றாயாக மாறி பாடிய பாட்டு. அதனால நற்றாய் ஏமப்பேரூர் சேரியும் சுரத்தும் தாமே செல்லும் தாயர் மூலவேங்கிறது அடுத்த நூற்பா. அதுல தேடிக்கொண்டு போகிற போது சேரி என்றால் பலர் சேர்ந்து வாழுகிற இடம்னு பொருள். இப்ப அதுக்கு சேரிங்கிறது ஒரு தவறான பொருள் வந்துருச்சு. சேர்தல் சேரி என்று. பார்ப்பன சேரி என்றால் பார்ப்பனர்கள் சேர்ந்து வாழுகிற இடம். அமன் சேரி என்றால் அமனர்கள் சேர்ந்து வாழுகிற இடம். அதனால சேர்ந்து வாழுகின்ற இடத்துக்கு சேரின்னு பேரு. அந்த சேரியில குப்பம்னு இந்த காலத்துல அந்த குப்பம்னு சொல்றோம். ஒரு குப்பத்துல போய் தேடுகிறாள் தாய். அதே போல சுரம், பாறை நிலத்தின் வழியாக சென்று தேடுகிறாள். இது வழியா போயிருப்பாளோ நம்முடைய மகள்
என்று தேடிக்கொண்டு போகிறார். அப்படி சொல்லுகிற போது அந்த நூற்பாவை பாருங்க, தாமே செல்லும் தாயரும் உளரே. தாயர்னு பன்மையா சொன்னதுனால நற்றாய் செவிலி ஆகிய 2 தாயர்களும் மகளை தேடிக்கொண்டு போவார்கள். எங்க போய் பார்ப்பாங்க? சேரியிலும் சுரத்திலும் என்று சென்று பார்ப்பார்களாம். ஏமப்பேரூர் சேரியும் பாதுகாப்பு நிறைந்த ஒரு பெரிய பேரூர், அதனுடைய சேரியிலும் சுரத்திலும் சென்று தேடுவார்கள் என்று காண போவார்கள் என்று சொல்லுகிற போது உரையாசிரியனுடைய நுட்பத்தை பாருங்க. அங்க சேரியும் சுரத்தும் சொன்னதுனால நற்றாய் சேரியிலே சென்று தேடுவதற்கும் செவிலி சுரத்திலே சென்று தேடுவதற்கும் உரியவள் என்று நச்சினார்கிரியர் எழுதினார். அந்த ஆளுடைய புலமை வியந்து வியந்து பாராட்டாமல் இருக்க முடியாது. சரி, அடுத்தது அவன் இந்த கலித்தொகை பாட்டில் 9வது பாட்டில் அருமையாக இந்த தாய் கண்டோரை பார்த்து கேட்பகின்ற நிகழ்ச்சி இருக்கு. அது செவிலி தாய் கேட்கிறா, என்னுடைய மகளும் இன்னொருத்தினுடைய மகனும் இப்படியே இந்த வழியா போனாங்களான்னு. அதனால அப்ப அவ்வாறு தேடிக்கொண்டு போவது உண்டு. அடுத்தது அயலோராயினும் அகர்ச்சி நேற்றே தம்மனை அயலே பிரியினும் அகர்ச்சியே. அதாவது இது எல்லாமே இந்த உடன்போக்கு முழுமையும் பாலை திணை என்று கொள்ள வேண்டும். கணவன் காதலனும் காதலியுமாக சேர்ந்து போகிறார்களே என்றால் அப்படி இல்லை. அவர்கள் திருமணமாகிற வரையில அவர்களுக்கு இடையில ஒரு உரிமை இல்லை. அதனால் அது பாலைத்திணை என்றுதான் சொல்ல வேண்டும். உடன்போக்கு என்பது பாலைத்திணையினுடைய ஒரு துறை என்று வைத்துக் கொள்ளுங்கள். பாலைத்திணை என்று அதனை கொள்ள வேண்டும். அயலோராயினும் அகர்ச்சி நேற்றே. மனைக்கு அயலோராக இருந்தாலும் அதுவும் கூட பிரிந்து போதலையே காட்டும். தம்மனை அயலே பிரிவினும் அது அகர்ச்சியாகும். அகர்ச்சி பிரிவு ஆகும். அதே போல பரத்தை பிரிவு பாலையாகும் என்று பொருள். தன்னுடைய நிலத்திலேயே அவன் பிரிந்து போனாலும் கூட ஒரு தலைவன் அதுவும் பிரிவு தான் என்று அதனை சொன்னார். அடுத்தது இப்ப 2வது கூற்று, தோழி கூற்று. தோழி ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு பாத்திரம். சங்க இலக்கியத்திலே தோழி கூற்று தான் அதிகம். அவள் தான் இந்த காதலை இயக்குபவள். ஒரு குடும்பத்தினுடைய சரியான கட்டுப்பாடான ஒரு அமைப்புக்கு தோழி மிக மிக இன்றியமையாதவள். அதாவது தலைமையை கட்டுப்படுத்தி வைத்திருப்பதும் தலைவனை எச்சரித்து அவ்வப்போது அவனை சரியாக இயக்கி அவனை ஒரு வரைவின்கண் கொண்டு வந்து சேர்ப்பதும் தோழியினுடைய கடமையாகும். அதைத்தான் இந்த நூற்பாவில் பார்க்கிறோம். தலைவரும் விழும நிலையெடுத்து உதைக்கணும். தலைவரும் இனிமே வரப்போகக்கூடிய துன்பத்தை எடுத்து சொல்லுவாள் தோழி. தலைவரும் விழுமும் என்றால் துன்பம், விழுமும் துடைத்தவர் நட்பும் பார்க்கணும். விழும நிலையெடுத்து உரைக்கணும். போக்கற்கண்ணும் 2 பேரும் போங்க, வெளியில் போய் திருமணம் பண்ணுவீங்க, இங்க வழி இல்லை, பெற்றோர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் 2 பேரும் போகின்ற போதே பெற்றோர்கள் உங்களை தேடி வருவார்கள், அழைப்பார்கள், அப்போது நீங்க வரலாம் என்று இப்படியெல்லாம் கனிந்த முடிகளை சொல்லி போக்கற்கண்ணும் விடுத்தற்கண்ணும் தன்னுடைய நிலையிலிருந்து அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்புகிறார். அவ்வாறு விடுத்தற்கண்ணும் நீக்கலின் வந்த தம்முரு விடுமமும். நீக்கலின்னா நீக்குவதிலிருந்து, பெற்றோரை விட்டு நீக்குவதிலிருந்து, தமரை நீக்குவதிலிருந்து எழுதுவார். பெற்றோர்களை விட்டு நீங்க புறப்படுங்க என்று சொல்லி அருமையான பாட்டு சங்க இலக்கியத்தை. அந்த தோழி சொல்றா பாருங்க, இவனுக்கு முதுமை வரும், தலையில நரை வரும், உடம்புல தளர்ச்சி வரும், அந்த காலத்திலையும் நீ கைவிட்டுடாதப்பா என்று சொல்லி ஒரு தலைவரை பார்த்து கையில பிடித்து கொடுக்கிறாள் ஒரு தோழி. நரையோடு முடிப்பினும் நீத்தல் ஒம்புமதி பூக்கள் ஊற என்று சங்க இலக்கியம் பாடும். அதனால அவருடைய உறுப்பு நலனெல்லாம் குறைந்த காலத்திலும் கூட நீ அவளை கைவிட்டு விடக்கூடாது. இந்த அறம் வேணுங்க. இன்னைக்கு இந்த சமூகத்தில் காதல் என்பது உண்மையானதாக இருந்தால் இந்த அறம் நிலை பெற வேண்டும். இளமையில காதல் இருக்கும், அது உடற்கவர்ச்சி. அந்த உடற்கவர்ச்சியினால் வருவது மட்டுமே காதல் இல்லை. சங்க இலக்கியத்தில் அப்படிப்பட்ட காதலை பேசல. அதுதான் உயர்ந்த நாடக வழக்கு. அது அருமையாக சொல்லுகிறார்கள். கடைசி காலம் வரையில், இறுதி காலம் வரையில், இறுதி மூச்சு வரையில் சொல்லுவதெல்லாம் இந்த காலத்துல நாடக மொழி, அந்த காலத்துல அப்படி இல்லை.
இனி வருகின்ற பிறப்புகளிலும், அதாவது அணிப்பல்லுன்னா கொங்கு முதிர் முண்டகத்து மணிஷ்கேடன்னா மானியர் சேர்த்த இன்மை மாறி மறுமையாயினும் அடிக்கோடு போட்டு வச்சுங்க. இன்மை மாறி மறுமையாயினும் நீ ஆகிய என் கணவரை, நீதான் என்னுடைய கணவன், யானாகிய நெஞ்சு நேர்பவளைன்னு சொல்றான். அதனால நீக்கலில் வந்த தம்முரு விழுமமும் தமரை நீக்குவதிலிருந்து சுற்றத்தாரை பெற்றோரை நீக்குவதிலிருந்து வரக்கூடிய துன்பத்தையும் வாய்மையும் பொய்மையும் கண்டோர் சுட்டி தாய்நிலை நோக்கி தலைப்பெயர்த்து குடினும், அதாவது தாய்நிலை நோக்கி தலைப்பெயர்த்து குடினும் வாய்மையும் பொய்மையும் கண்டோர் சுட்டி, தலைவனிடத்திருக்கக்கூடிய ஒரு பொய்யான நிலை ஒரு உண்மையான நிலை ஆகியவற்றையெல்லாம் காட்டி எடுத்து காட்டி விளக்கி தலைவியை நெறிப்படுத்தக்கூடியவராகவும் தாய்நிலை நோக்கி தலைப்பெயர்த்து கொள்ளினும், தலைவனை பொருளுக்காக பிரிகின்ற போது இந்த இடத்துல தாய் என்பது தலைவியை குறித்தது. தோழி தாயை தலைவியும் சொல்லுவார், தாய்னு சொல்லுவார் தலைவியை. அதே போல தலைவி தோழியை தாய்னு சொல்லுவார். அதற்கும் நூற்பாசி இருக்கிறார் தொல்காப்பியர். அன்னை என்று கூறுதலும் இயல்பு என்று பின்னால பொருளியல்ல வரப்போகுது. நோய் மிக பெருகி தன் நெஞ்சு கழுந்தோடி அடிந்தது களையென மொழிந்தது கூறி, ரொம்ப துன்பப்படுகின்ற தலைவியை பார்த்து அதெல்லாம் துன்பப்படாத, எல்லாம் நல்லபடி ஆகும் என்று சொல்லி அடிந்தது களை, உள்ளம் அழிந்த நிலையை நீக்கு என்று சொல்லுவதும் வன்முறை நெருங்கி வன்முறைன்னா வற்புறுத்துதல் என்று பொருள். வன்முறை நெருங்கி வந்ததன் தரத்தோடு இவையெல்லாம் ஒன்றி தோன்றும் தோழிமேன அருமையான பாடல்களாக இதற்கு எடுத்துக்காட்டுகிறதாக உரையாசிரியர் காட்டுகிறார்கள். அந்த காலத்துல படிப்பு என்பது உள்ளத்தோடு பொருந்தியதாக, மனத்துல இருந்தது எல்லாம், எல்லாத்தையும் ஓலைச்சூடியில் எழுதி வச்சிட முடியாது. இந்த காலத்துல எழுதுபோதும் தாழ் இருப்பது போல அந்த காலத்துல இல்லை, எல்லாம் உள்ளத்துல எழுதி படித்தான். சந்தகக்கவி வீரராக முதலியாரை பற்றி சொல்லுகிற போது 7,000 கோடி எழுதாது தன் மனத்தை எழுதி படித்த விரகன்னாங்க. அது மாதிரி உள்ளத்துல எழுதி வச்சிருக்கிற குறித்து தான் அந்த உரையாசிரியர்களுக்கெல்லாம் சில இடங்கள்ல அவங்களுக்கே என்ன பாட்டு மேற்கொண்டு தெரியல, கண்ட விடத்தை கண்டுகொள்கன்னு எழுதிட்டாங்க. நல்ல எடுத்துக்காட்டு வரக்கூடிய இடத்துல பார்த்துங்க என்ன. இப்ப நமக்கு வசதி இருக்கிறது, நாம அதற்கெல்லாம் சொல்லுவோம். ரொம்ப அருமையான பாடல்கள். இந்த அதை எப்படி அந்த சாரம் இறங்கி வருதுங்கிறதுக்காக நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். அதிகமான எடுத்துக்காட்டுகளை அந்த காட்டுல இறங்கி அந்த பாடம் போய் கொண்டிருக்கிறது. தண்ணீர் நினைக்கும் கடுமைய காடு, நீ வேண்டாமா என் கூட வர வேண்டாம், இது கற்பி அல்ல. அதாவது மணந்த பிறகு தலைவி பொருள் தேட போகிற தலைவரை பார்த்து சொல்கிறார், நானும் வர்றேனே, வேண்டாம், காடு ரொம்ப சுடும், அங்க எப்படி மறையா மரல் கவர மாறி வரப்ப மழை கிடையாது, மான்கள்லாம் அப்படியே காஞ்சி போய் நிற்கும், கண்களிலிருந்து கண்ணீர் உழுக்கும், அப்படிப்பட்ட பாலையில நீ வர வேண்டாம், நீங்க இரு அப்படின்னு சொல்லுகிற போது அவர் சொல்ல, எண்ணீர அறியாதீர் போல இதை கூட மின்னீர அல்ல, இது கலித்தொகை, என்னுடைய தன்மை தெரியாம பேசுறியா, நீ என்னைய அழைச்சிட்டு போ என்று அவர் சொல்லுகிறார். இதைத்தான் கம்பராமாயணத்துல பிரிவினும் சுடுவோம் பெருங்காடு அப்படின்னு சொன்னான். அதனால அப்படியே தொல்காப்பியத்தினுடைய கருத்து துறை மொழி ஆகியவையெல்லாம் இறங்கி பல்வேறு தலைமுறைகளை கடந்து இன்றைக்கும் இது வரும். இன்றைக்கும் சில இடங்கள்ல இல்லை நான் வேறு நாடு போய் துபாய்க்கு போய் பொருள் தேடி சொல்றேன், போய் என்னைய அழைச்சிட்டு போகக்கூடாதா என்று ஒரு தலைவி கேட்பார். அதெல்லாம் தொல்காப்பியம் என்று இல்லை, அதெல்லாம் தமிழருடைய இனநல பண்பு. அதை தொல்காப்பியர் பதிவு செய்து இலக்கணமாக ஆக்கியிருக்கிறார். அது வாழ்க்கையினுடைய சாரமாக பொலிகிறது. அது பல இலக்கியங்களிலே அங்கு நமக்கு வெளிப்பட்டு ஒரு வியப்பை ஏற்படுத்துகிறது. அதே போல முந்தைய ஒரு பாட்டு சொன்ன, நன்னெடும் கூந்தல் நரையோடு முடிப்பினும் நீச்சல் ஒம்புமதி பூக்கள் ஊற, அது நற்றினையில 10வது பாட்டு. சில பாடல்களை மறக்க முடியாது. நற்றினையில 10வது பாட்டு, அகநானூற்று 45வது பாட்டு, இதெல்லாம் மிக உயர்ந்த விடுதிய பாடல்கள். அதெல்லாம் பாருங்க. இவ்வாறு சொல்லுவா, அடிதாங்கும் அளவின்றி அழலென்னமையால் கடியவே கணங்குழாய் காடன்றார். இந்த காடு சுரம் என்று சொல்லுவதெல்லாம் பாலை நிலம். அது எப்போது பாலை ஆயிற்று? கடும் கோடையில அப்படி ஆயிற்று. அந்த நிலத்தை கடந்து செல்லுகின்ற போது
ஏற்படக்கூடிய நிலைகளை எல்லாம். அடுத்தது கண்டோர் புத்தி. எதிர செவிலி வருகிற எதிரி கொள்ளுகிற போது எதுக்க வர்றாங்க. இதுல பார்த்தீங்கன்னா எல்லாமே அறவும் வருது. இந்த அகத்தனையில ஈடுபட்டவர்கள் யாரு? இங்க நம்முடைய திரைப்படத்துல உடனே ஒரு வில்லன் வந்து குதிக்கிறான் பாருங்க, அது மாதிரி எல்லாம் இங்க பாத்திரங்கள் வர்றதில்லை. எல்லாருமே உயர்ந்த சான்றோர். அதுதான் நாடக வழக்கு. இது ஆணும் பெண்ணுமாக செல்லுகிற காலத்தில் இவர்களுக்கு ஏதம் படைப்பதற்காக ஒருவன் வருவதில்லை. பெற்றோர்கள் வருவார்கள் இந்த பெண்ணை மீட்டு கொண்டு போவதற்கு. அதையும் நம்ம பார்க்க போறோம். அமர்வரின் பெயர்க்குவன் உமர்வரின் மறைகுவன் மாயோடேன்பா. ஒரு பெரிய போரே வந்தாலும் சரி, நான் பார்த்துக்கிறேம்மா, நீ கவலைப்படாது, என்னுடைய காதலியே என் உடன் வா. ஆனா அதே சமயத்துல உன்னுடைய பெற்றோர்கள் வருவார்கள், ஆனா நான் மறைஞ்சுக்கிறேன்னு சொல்றான் பாருங்க. அதுதான் மிக ஒரு உயர்ந்த பண்பு. ஏனென்றால் இந்த உடன்போக்கு காலத்தில் அவங்க திருமணம் செய்து கொள்ளாது. திருமணம் செய்து கொண்டு விட்டால் அதற்கு பிறகு பெற்றோர்களை எதிர்கொள்வார். அதுவரையில் அந்த துணிச்சு அவளுக்கு இல்லை. ஏனென்றால் அவள் பெற்றோர்களுடைய பொருள். அப்ப கண்டோர் கூப்பிட்ட பொழுதும் மாறும் உட்கு வர தோன்றி, உட்குன்னா அச்சம் என்று பொருள். பொழுதாயிடுச்சு, வழி ரொம்ப இடர்பாடு உடையது. கண்டோர்கள் சொல்றாங்க, ஏமா ஐயா தம்பி, இந்த வழியா இந்த நேரத்துல போறீங்களே என்று சொல்லி பொழுது மறைந்ததையும் போகின்ற வழியில் இருக்கக்கூடிய இடர்பாட்டையும் உட்கு வர தோன்றி வலுவினாகிய குற்றம் காட்டலும். ஆக இந்த இரண்டினுடைய இடர்பாட்டை எடுத்து சொல்லுகின்ற போது கண்டோர்கள் பேசுவார்கள். இரண்டாவது, ஊரது சார்பும், போங்க போங்க பக்கத்துலதான் ஒரு ஊர் இருக்கு, இங்க போய் நீங்க தங்கலாம், செல்லும் தேயமும், அதுக்கு பிறகு நீங்க எப்படி பயணம், இதெல்லாம் அப்படியே பதிவாயிருக்கு சிலப்பதிகாரத்துல. சிலப்பதிகாரத்துல கோவலனும் கண்ணகியும் செல்லுகின்ற போது கவுஞ்சி கூட வர செல்லுகின்ற போது எதிரே கண்டோர் வருவதும் வழிகாட்டுவதும் எல்லாம். அவர் நடந்து போறாங்களாம். அந்த இடத்தை படிக்கிற போது எப்படிப்பட்ட மனிதனுக்கும் கண்ணீர் வந்துடும். சொல்லுகிறான், நான் நல்ல கடும் பகல்ல இப்படி வந்திருக்கிறீங்களே, இந்த கடும் பகல்ல வந்தா அந்த பெண்ணினுடைய காலெல்லாம் வெந்து நொந்து கொப்பளங்கள் போறது போச்ச என்று சொல்லி இறங்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்புறம்தான் அதற்கு பிறகு இரவு காலத்துல போகலாம். தென்றல் வீசுகிறது, கோடை காலம், அதனால அந்த காலத்துல போகலாம், அடி சுடாமல் போய் சேரலாம் என்று சொல்லி இரவு பயணத்தை மேற்கொள்கிறார்களாம். அப்ப சொல்லுகிற போது இந்த பாண்டி நாட்டில் எங்கும் அச்சம் இல்லை, இளங்காலும் கல்வராலும் வரக்கூடிய அச்சம் எதுவும் இல்லை, ஆகவே போகலாம் என்று சிலப்பதிகாரத்துல சொல்ல பார்க்கிறோம். ஊரது சார்பும் செல்லும் தேயமும் ஆர்வ நெஞ்சமுடு செத்திய வழியில், ரொம்ப ஒரு பற்றோடு சொல்லுகிறார்கள். காதலர்கள் வாழட்டும், அவர்கள் நன்றாக சென்று வாழட்டும் என்று சொல்லி, புணர்ந்தோர் பாங்கில் புணர்ந்த நெஞ்சமுடு, புணர்ந்தோர் பாங்கில்னு ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிறார்கள் காதலர் காதலியுமாக. அவர்களிடத்து புணர்ந்த நெஞ்சமோடு, அவர்களோடு ஒன்றிய நெஞ்சத்தோடு அழிந்து எதிர்கூறி, அழிந்துன்னா மனம் அழிந்து மனம் வருந்தி எடுத்து சொல்லி விடுப்பினும் ஆங்க தாய் நிலை கண்டு தடுப்பினும். ஏமா தேடிட்டு போற நீனா, சரியான ஆளைத்தான் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறாள், நீ போ திரும்ப. கலித்தொகை அருமையாக வரும். பிறந்தானை வழிபடி சென்றனள், இதுதான் அறம். அதனால நீ திரும்ப வீட்டுக்கு போ. தாய் நிலை கண்டு தடுப்பினும் அல்லது விடுப்பினும், போய் அழைச்சிட்டு போமா, ரெண்டு பேரையும் போய் திருமணம் செய்து என்று சொல்லக்கூடிய இடத்திலும் செய்நிலைக்கு அகன்றோர் செலவினும் பரவி. செய்நிலைன்னு ரொம்ப தொலைவான தூரத்திற்கு போகின்ற அந்த தலைமக்களை கண்டு மொழிகள் கண்டது என்ற கண்டோர் கூற்று. பாசர்ஸ் பை இங்கிலீஷ்ல, பாசர் பை, வழியில பார்க்கிறவர். வழியில பார்க்கிறவர்கள் எவ்வளவு கனிந்த நெஞ்சமுடையவர்களாக இருக்கிறார்கள் பாருங்கள். அவங்க வேறு சொல்றாங்க. ரொம்ப பார்த்த இலக்கிய எடுத்துக்காட்டுகிற அருமை. இம்மூர் அல்லது ஊர் நினைத்து இல்லை, எங்க ஊரு பக்கத்திலே இருக்கு, கவலைப்படாதீங்க. வெம்முரன் செல்வன் கதிரும் ஊழ்த்தரன், கதிரும் மறந்து போச்சு, மாலை சூரியன் சேந்தனின் செம்மோ பூந்தார் மார்ப இளையல் மெல்லியல் மடந்தை அரிய செய்ய தெரிந்தல்லாரே. ரொம்ப அந்த மலை ஊர் இருக்குத, ரொம்ப தொலைவில் இருக்கு, அதனால தங்கி போங்க என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும். அதே போல
அடுத்தது தலைமகன் கூற்று. அது 44வது நூற்பா. இதுவரையில நற்றாயை பார்த்தோம், கண்டோரை பார்த்தோம். தாமே செல்வரும் தாயரும் என்று சொன்னதுனால செவிலியும் சேர்ந்துட்டா. நற்றாய், செவிலி, கண்டோர் ஆகிய மூவருக்கும் உள்ள கூற்றை நாம் பார்த்திருக்கிறோம். தனியாக செவிலிக்கு சொல்லலைன்னாலும் இந்த நற்றாய்க்கு சொன்னதெல்லாம் செவிலிக்கும் உரியன. அதனால 3 ஆட்சி. அடுத்தது தலைமகன் கூற்று. இவன் தான் ஹீரோ, இவன் தான் தலைவன். அந்த கதை நிகழ்ச்சி அனைத்திற்கும் இவனே உரியவன். இவன் பேசலாம் பாருங்க. ஒன்றா தமரினும் பருவத்தும் சுரத்தும் ஒன்றிய மொழியோடு வலிப்பினும் விடுப்பினும். ஒன்றா தமர், இந்த தன்னோடு தன்னுடைய கருத்தோடு ஒன்றாக அந்த தலைவியினுடைய பெற்றோர்களோடும் அவர்களை குறித்தும் பருவத்தும் ஒன்றாத பருவத்திலும், ரொம்ப பொருத்தமில்லாத பருவத்துல எப்படி போறது என்று சுரத்தும், அதே போல பாலை நிலத்திலும் ஒன்றிய மொழியோடு வலிப்பினும் விடுப்பினும். அழைத்து கொண்டும் போகலாம், இல்லம்மா இப்ப போக வேண்டாம் என்று சொல்லி தலைவியை விட்டு விட்டும் போகலாம். அப்படிப்பட்ட நிலையில் வரைவு உடன்படாத தமிழிடத்தும் பருவத்தின் கண்ணும் சுரத்தின் கண்ணும் உடன் கொண்டு போதலும் விடுத்து போதலும் என்ற ஆகிய செயல்களை மேற்கொள்ளுகின்ற போது தலைவன் கூற்று நிகழ்த்துவான். இந்த கூற்றுன்னு வரும். அது ரொம்ப இன்றியமையானது. கூற்றுங்கிறது அகப்பாடுகள்ல ஒரு முக்கியமான உறுப்பு. அதை செய்யுளிகள்ல பேச போறாரு. அந்த இடத்துல மிக விரிவாக நாம பார்ப்போம். அப்ப ஒன்றா தமரினும் பருவத்தும் சுரத்தும் ஒன்றிய மொழியோடு வலிப்பினும் விடுப்பினும். அவன் ரொம்ப அருமையா சொல்றான் பாருங்க. நாயெல்லாம் சேர்ந்து அங்கிருந்து போய், இந்த வேட்டை நாயெல்லாம் போய் ஒரு பள்ளத்துல கிடக்கிற தண்ணீரை போய் அருந்தும். அது இலைகள்லாம் விழுந்து அழுகி கிடக்கும். அத்தகைய பாலை நிலத்துல நீ வரலாமாம்மா, நீ வேண்டாம், இது நான் போய் பொருள் தேடி கொண்டு வருகிறேன் என்று மணந்த பிறகு அவன் சொல்லுவது உண்டு. அதைத்தான் தலைமகன் கூற்று அங்கும் நிகழும். இந்த அகத்தணையில் சொல்லப்படுகின்ற பிரிவு பற்றிய செய்திகள் எல்லாம் 2 வகையானவை. ஒன்று களவு காலத்தில் பேசக்கூடியத, இன்னொன்று கற்பு காலத்தில் பேசக்கூடியத. 2 காலத்திலும் கூட பிரிவு நிகழும். அந்த பிரிவுகள் எல்லாம் களவு காலத்தில் நிகழ்கின்ற பிரிவு மிகச் சிறிய இடைவெளி உடையது. கற்பு காலத்தில் பிரிகின்ற பிரிவு ஓதல், பகை, தூது ஆகியவற்றுக்கு நேர்கின்ற பிரிவுகள் வெவ்வேறு வகையான கால வரம்பு உடையன. அவற்றையெல்லாம் பிறகு பார்ப்போம். அடுத்தது அவனே சொல்றான், இடைச்சிற மருங்கில் அவர் தமறு எய்தி போயிட்டே இருக்கும்போது பெற்றோர்கள் வந்துருவாங்க. அவர் தமறு எய்தி கடை கொண்டு பெயர்களில் கலங்கங்களை எய்தி, வாமா இங்க, இவனோட என்ன நீ போகலாமா, வா வந்துரு என்று சொல்லி பெற்றோர்கள் அச்சுறுத்தி அவளை மீட்டுக் கொள்ளுகின்ற காலத்தில் கற்போடு புணர்ந்த கவலை. உடனே அந்த இடத்துல அவர்களோடு போய் மோதல, கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை. அவன் தனக்குரிய கற்பு நெறியோடு அந்த துன்பத்தை தாங்கி நிற்கிறான். அப்பதான் அவன் பேசுகிறான் பாருங்க. இந்த பெண்ணை அழைத்து கொண்டு போகிற போது கொஞ்சம் ஓய்வு வேணும். நடந்து போய் கொண்டே இருந்தா எப்படி? அதனால ஒரு மலை ஓரத்துல இங்க பார், பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்குது பாரு, கீழே இந்திரகோப பூச்சிகள் எல்லாம் ஊர்ந்து செல்லுது பாரு, இதெல்லாம் பிடிச்சு நீ விளையாடு, சற்று நீ ஓய்வு எடுத்துக்கொள், விளையாட்டாக இரு, நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். ஆனால் அமர்வரின் அஞ்சேன், யாராவது தாக்குவதற்காக வந்தா கவலைப்படாது, நான் இருக்கிறேன். ஆனால் உமர்வரின் மறைக்குவன், என்னுடைய பெற்றோர்கள் வந்தா நான் மறைஞ்சுக்கிறேன் என்று நற்றினை 362வது பாட்டுல அருமையான ஒரு பாட்டை அவ்வாறு சொல்லுவதும், நாளது சின்மையும் இளமையது அருமையும். என்ன அருமையான ஒரு அடி பாருங்க. பொருள் வேண்டும். எதுக்கு பொருள் வேண்டும்? அந்த இடத்துல சங்க காலத்துல பொருள் வேண்டும் என்று சொல்லுவது இந்த காலத்துல தான் வாழ வேண்டும் என்று தேடுகின்ற அந்த பொருளை குறிப்பது இல்லை. அதற்கு மாறாக எல்லோருக்கு இல்லை என்று சொல்லாமல் தரவாது கொடுத்தற்காக பொருளை தேடுக, அறம் செய்வதற்காக பொருளை தேட வேண்டும், அது கடமை என்று பொருளை தேடி போகிற போது அதுல 8 பகை, இந்த பொருள் தேடுவதற்கு 8 பகை ஏற்படும். அந்த 8 பகை இந்த இடத்துல சொல்றார் தொல்காப்பியர். நாளது சின்மை, நாட்கள் எல்லாம் போயிட்டே இருக்கு, நம்ம வாழ்றதே சில நாளைக்கு. பின்னால் பல்குனி சிற்றறிவினோர்னார், அருமையான தொடர் பாருங்க.
பாடுறது சின்னாலே வர்றது இதுல பல நோய். சின்னால் பல்குழி, அறிவோ கொஞ்சம் சிற்றறிவு. எல்லாத்தையும் நாம அறிந்து கொண்டு விட்டோமா? உலகத்தில் இருக்கிற எல்லா துறை அறிவையும் நாம பெற்று விட்டோமா? இல்லை. சின்னால் பல்குழி சிற்றறிவினோர். அதனால அப்படிப்பட்ட நிலையில நாளது சின்மை, இளமை அது அருமை. போகும்னா போனா வருமா இளமை? அவ சொல்றா, இளமை பாரார் தலைமை செய் சென்றார் இவனும் பாரார் எவனோரோ எவன். ஐயோ இளமை போகுதே என்று வருத்தப்படுகிறார். அடுத்தது அதைத்தான் தலைவன் சொல்லுகிறான். இந்த பொருள் தேடுவதற்கு இதெல்லாம் தடை. எது தடை? நாளெல்லாம் போயிட்டு இருக்குதுங்கிற நினைவு தடை, இளமை அகன்று கொண்டிருக்கிறதே என்ப அந்த கருத்து தடை. காலான் பக்கமும் முயற்சி செய்யணும், உழைக்கணும்ல பொருள் தேடணும்னு. சும்மா இருந்தா பொருள் வருமா? சும்மா இருப்பவர்களுக்கு இந்த உலகம் சொந்தம் இல்லை. அதனால காலான் பக்கமும் தகுதியது அமைதியும். அந்த பொருள் நமக்கு தேவை. திருவள்ளுவர் சொன்னார் பாருங்க, அருமை. செறிக பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனை கூறியது இல்லை. ஒரு பகையை அகற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை பொருள் தான் கொடுக்கும். பொருள்ல வலிமையாக இருந்துட்டா போதும், வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை எல்லாம் அடையலாம். அதுதான் பொருளினுடைய தகுதி. இன்மையது இழிவு. பொருள் இல்லைன்னா அதை விட ஒரு இழிவு வேற ஒன்றும் இல்லை. ஏன் இல்லாலும் ஏசுவாள்னு சொல்லுவாங்க. ஏழாள் ஏற்க மாட்டான். பொருள் இல்லாதவனை மனைவி கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா வாழ்க்கையை நடத்துவதற்கு பொருள் வேண்டும். குட்டுப்பாடு வருகின்ற போது என்ன செய்யுது? உலக வாழ்க்கையில பெரிய பெரிய மாபெரும் நிகழ்ச்சிகளை உருவாக்கியவர்கள், இந்த உலகம் உள்ள அளவும் நின்று போற்றக்கூடிய செயல்கள் நிகழ்த்திய தலைமக்கள் எல்லாம் வறுமையில துன்புற்று கலங்கி அழுது ஆற்றாது தங்களுடைய அந்த நிலையிலும் கூட தங்களுடைய கடமை செய்திருக்கிறார்கள். கார்ல் மார்க்ஸ் அப்படி ஒன்றும் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, உட்கார்ந்து எழுதுறாரு. இப்பதான் அவரு இதை விடாம எழுதுறாரு. டாஸ் கேபிட்டல் எழுதும்போது பசி, எழுதுறதுக்கு தாள் இல்லை. இந்த அம்மா போய் கார்ல் மார்க்ஸினுடைய கோட்டை கொண்டு போய் அடகு வச்சுட்டு தாள் வாங்கிட்டு வந்து கொடுத்து எழுதுங்க என்று சொல்லி, அந்த அம்மா மட்டும் எழுத சொல்லலைன்னா காரணம் டாஸ் கேபிட்டல் எழுதியிருக்கவே முடியாது. அவ்வளவு துன்பமான ஒரு வாழ்க்கை. அடுத்தது பொருள் இருக்கக்கூடிய உடைமை எது? உயர்ச்சி. பொருள் இருந்தா பெரிய தகுதி அது. அத தகுதியது அமைதியும்னா இங்க உடைமையது உயர்ச்சின்னு சொல்றாங்க. இந்தேறி யானை போர்கின்றா கைப்பொருள் ஒன்று உண்டாக செய்வாங்க. கைப்பொருள் கையில பொருளை வச்சுக்கிட்டு ஒரு வேலையை செய்யறது எது போலன்னா, ஒரு குன்றத்தின் மீது ஏறி நின்று கீழே 2 யானை சண்டை போடுறதை பார்க்கறது மாதிரி ரொம்ப பாதுகாப்பான, எந்த துன்பமும் வராது என்று திருவள்ளுவர் பேசுவார். அடுத்தது அன்பினது அகலமும் அகர்ச்சியது அருமை. நான் வரமாட்டேன் போய்யா, முட்டாள் சிறப்பில் பட்டினம் தெரியும் வரமாட்டேன் போ என்று சொல்லுவதும் அகர்ச்சியது அருமை. ஒரு நாள் புணரின் அரை நாள் வாழ்க்கையும் வேண்டலங்கான. ஒரு நாள் அவளோட நான் வாழ்ந்தா போறியா என்று சொல்லுவதெல்லாம் தலைமகனுடைய கூற்றாகும். அதே போல வாயினும் கையினும் பகுத்த பக்கமோடு ஊதியம் கருதிய ஒரு தரத்தானும். அயல் நாட்டுக்கு போய் வாயினும் வாயால ஓதுதல் தொழில் செய்து பொருள் ஈட்டி வருகிறான். போகம் வாயாலும்னா வெறும் சொற்களால செய்யக்கூடிய ஒரு பணி. ஓதுதலுக்காக போகிறான். வாயினும் கையினும் பகுத்த பக்கமோடு, கையினும்னா கையால செய்யக்கூடியவனை படைக்கலம் பயிற்றல், சிற்பம் கற்றல் ஆகிய கல்வியின் பொருட்டாக அவன் பிரியக்கூடிய பிரிவின்களும் அவன் கூற்று நிகழ்த்துவான். அடுத்து புகழும் மானமும் எடுத்து வற்புறுத்தலும். மனைவிட்ட சொல்றா, நாம் போய் பொருள் ஈட்டி கொண்டு வந்தால்தான் நமக்கு புகழ், பெருமையும் நமக்கு மானமும் அதுதான். அதனால பிரிவால் வருகின்ற புகழ், பிரியாமையால் வருகின்ற குற்றம் ரெண்டையும் எடுத்து சொல்லுகிறான். நான் போய் பொருள் ஈட்டி கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறான். அடுத்ததிலிருந்து 6 பார்த்தீங்கன்னா பாசறையின்கண் இருந்து புலம்புதல். பகை நீக்குவதற்காக சென்ற தலைவன் பாசறையில தங்கி இருந்து தூதிடையிட்ட வகையினானும். இந்த அரசர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பகை நீக்குவதற்காக தூது போனான் ஒருத்தன்.
அந்த சூது செய்வதற்காக சந்தி செய்வதற்காக போன இடத்துல அவனுடைய கூற்று நிகழும். அதே போல வேந்தனும் அவன் சொல்லுகிறான், இணையிடை நின்ற சான்றோர் போல குறிஞ்சு பாட்டுல 2 அரசர்கள் போர் மேல் முனைகின்ற காலத்தில் எதற்கு உங்களுக்கு போர் வேண்டாம், இது உங்களுடைய குடிப்பொருள் அன்று செய்தியும் பாரு கோவூர் விடார் புறநானூத்துல. இது வேண்டாம் ஐயா, ஒரே குடியில பிறந்த 2 சோழர்கள் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தோல் தட்டி கொண்டு இவ்வாறு போர் செய்வது என்பது தகாத செயலாகும் என்று அவ்வாறு தடுத்து நிறுத்துதலும், ஆகி தோன்றும் பாங்கோர் வாங்கினும் தனக்கு பக்கத்தவராகிய நண்பர்கள் வேந்தர்கள் ஆகியவர்களுக்காக பிரிகின்ற பிரிவு. ஒரு பெரிய வேந்தன் இருக்கிறான், ராஜராஜன் மாதிரி ஒரு வேந்தன், அவனால போருக்கு போக முடியல. அப்ப சிற்றரசனாக இருக்கக்கூடிய ஒருவன் நான் போறேன், ஒரு படைத்தலைவனாக இருக்கிறவன் நான் போறேன் என்று ஆகி தோன்றும் பாங்கோர் வாங்கினும் தனக்கு வேண்டியவர்களாக பிரிகின்றவரை பிரிகின்ற இடத்திலும் 3 பகுதியும் அந்த அறம் பொருள் இன்பம் ஆகிய 3 காரணமாக பிரிகின்ற பிரிவும் மண்டிலத்து அருமையும் பகைவர் மண்டிலம் கொண்ட அருமையான அந்த நிலையிலும் மாற்றாருடைய நிலத்தை பற்றி கவர்கின்ற அந்த போர் செயலின் கண்ணும் இந்த இடத்தெல்லாம் பாசறையின் கண்ணே இருந்து தலைவன் புலம்புவான், அவனுடைய கூற்று அங்கெல்லாம் நிகழும். இவ்வாறு வருவனையெல்லாம் பருவம் பிழைத்துளி நிகழும்பார் உரையாசிரியர். அதாவது மழை பெய்யுது எங்க பார்த்தாலும், கார்காலம் வந்து விட்டது, இனி தலைவியோடு போய் சேர்ந்து வாழணும். இந்த இடத்துல இந்த கார்காலம் வந்ததுன்னு உடனே யாரும் நினைத்து கொள்ளக்கூடாது மழை அதிகமா இருக்கு, குளிர் அதிகமா இருக்கு, அதனால போய் மனைவியோட ஒருத்தன் இருக்கணும்னு நினைக்கிறான்னு சொல்லக்கூடாது. கார்காலத்தில் ஏன் வீடு திரும்புகிறான் என்றால் இன்ப பொருட்டாக இல்லை. எது தலைமையான காரணம் என்றால் தலைவர்களுடைய கூற்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு போர்க்களத்தின் கண்ணே பாசறையிலே இருந்து அவன் புலம்புவான். இவ்வாறு காலம் மாறுபட்டு நிற்கிறதே, பருவம் மாறுபட்டு நிற்கிறதே, நம்முடைய வினைகள் எல்லாம் தேங்கி நிற்கின்றனவே என்று அவன் பேசுகின்ற இடங்கள் இவை. அடுத்தது தோன்றல் சார்ந்த மாற்றோர் நன்மை. இந்த பகைவருடைய ஆற்றலை கூட ஒரு தலைவன் பாராட்டி பேசுதல் உண்டு. என்ன ஆற்றல் இவனுக்கு, இவனை நான் போரிலே எதிர்கொள்வேன் என்று அவன் பேசுவான். சங்க இலக்கியத்துல ஒரு அருமையான இடத்துல ஒரு காட்டு பற்றி அங்கிருந்து எதிர நிக்குது. அது தன்னுடைய குடும்பத்தை சார்ந்து தன்னுடைய மனைவி மக்களை எல்லாம் பத்திரமான இடத்தை சேர்த்துட்டு இவனோட மோதிரத்துக்கு வருது. அதை பார்த்துட்டு தலைவன் சொல்லுகிறான், அட இதுக்கு என்ன வீரம், இது என்னுடைய தலைவனை போல அவ்வளவு ஒரு வீரத்தோடு வந்து நிற்கிறது, இவனுடைய வீரம் மிகவும் பாராட்டத்தக்கது என்று பேசுகிறானா. அது சங்க நெறி. அது மாற்றாருடைய வீரத்தையும் பாராட்டுகின்ற அந்த பண்பை நீங்க இன்னும் ராமாயணத்துல பார்க்கலாம். கும்பகர்ணன் வந்து நிற்கிறான், அவனுடைய கையும் காலெல்லாம் போயிடுச்சு, துண்டு துண்டா ஆக்கிட்டாங்க எல்லாம். அப்பதான் நினைக்கிறான், ராமனுடைய பெரிய ஆற்றலை நினைத்து அந்த கம்பன் எழுதுகின்ற அந்த பாடல் இருக்கிறது, ஐயன் வில் தொழிற்கு ஆயும் ராவண ராமைகள். இந்த ராமனாகி இந்த தலைவனுடைய வில்லின் ஆற்றலுக்கு 1000 ராவணன் ஈடாக மாட்டானே, எங்க அண்ணன் தோத்துருவானே, படுபாவி, அவனுக்கு 20 கை இருக்கு, என் 2 கையும் போயிடுச்சு, எனக்கும் அவன் தவம் செய்து 20 கை வாங்கி கொடுத்துருந்தான், அப்ப அவனுக்கு உதவுவேன்ல, மற்ற நீ உதவலாம் தன்மை காணே என்று அழுகிறான். அதனால அயலாருடைய பகைவனுடைய வீரத்தை அவன் பாராட்டக்கூடிய அந்த நிலையை நாம் பார்க்கிறோம். அடுத்தது முடிந்த காலத்து பாகனோடு விரும்பிய வினைத்திற வகையினும், வினை முடிந்தது அப்போது பாகனோடு பேசுவான். என்ன பேசுவான் பாகனோடு? பாகனே விரட்டையா குதிரைய, வீடு போய் சேரணும், அங்கு ஒருத்தி நிலாவை காட்டி காட்டி தன்னுடைய மகனுக்கு சோறு ஊட்டி கொண்டிருப்பாள், அவளை போய் சென்று நான் பேச வேண்டும், சந்திக்க வேண்டும், விரைவாக ஓட்டும். அந்த பாகனும் விரைவாக ஓட்டிட்டு வந்துட்டான்.
வந்த பிறகு என்ன செய்தான், உடனே தேர்ல இருந்து இறங்கி வீட்டுக்குள்ளார ஓடல. வாகனை பார்த்து சொல்லுகிறான், அப்பா என்ன குதிரை தான் பூட்டினியா இல்ல உன்னுடைய மனத்தையே பூட்டினையா? இவ்வளவு வரையும் காற்றை பூட்டினையா? காற்றையே நீ குதிரையாக கொண்டு வந்து பூட்டினையா? இதுதான் ரொம்ப சிறப்பு. மிகச் சிறப்பாக இடர்பாடுகளுக்கிடையில் வண்டி ஓட்டி வரக்கூடிய ஒருத்தரை அவனை பாராட்டணும். எத்தனை பேர் என்ஜின் கீழே இறங்கி என்ஜின் டிரைவரை பார்த்து ரொம்ப பயணத்தை அருமையாக கொண்டு வந்ததற்காக உங்களுக்கு நன்றியான்னு சொல்லுகிறார். அதனால அந்த பாகனை பார்த்து பேசுகின்ற அந்த இடத்திலும் கூற்று நிகழும். காவல் பாங்கின் ஆங்கோர் பக்கம், காவல் தொழிலுக்காக இவன் செல்லுகின்ற போது யானை குதிரை முதலியவற்றை காக்கின்ற காவலுக்காக அல்லது வேட்டையிலே சென்று கடிய விலங்குகளை கொன்று மற்றவற்றை காப்பதற்காக போகின்ற போதும் அவனுடைய கூற்று நிகழும். ஆங்கோர் பக்கம் தாபதர் முதலியோரை சந்திக்கின்ற காலத்திலும் அங்கும் அவனுடைய கூற்று நிகழும். கடைசியில் பரத்தையர் அகற்சியில் பிரிந்தோள் குறுகி இறத்தலும் தெளித்தலும். பரத்தை காரணமாக பிரிகின்ற தலைவன் திரும்ப வருகிற போது தலைவியை இறந்து குறையுறுதல். ஏதோ நான் அவனை விரும்பி போயிட்டம்மா, நீ இவ்வாறு பிரிந்திருப்பாய் என்பது மிகவும் வருத்தத்திற்குரியது, நான் வந்துவிட்டேன், இனி தவறு நிகழாது என்றெல்லாம் அவனை இறத்தலும் தெளித்தலும், தெளிவு செய்தலும், அமைதி கூறுதலும், அவருடைய உள்ளத்தை தேற்றுதலும் என்று பொருள். இந்த இடத்திலெல்லாம் தலைவனுடைய கூற்று நிகழும். இப்ப நற்றாயை பார்த்தோம், செவிலி பார்த்தோம், கண்டோரை பார்த்தோம், தலைவனை பார்த்தோம். யாரை பார்க்கணும், முக்கியமா யாரை விட்டுட்டோம் அப்படின்னா, நற்றாய் பார்த்தோம், செவிலி பார்த்தோம், கண்டோர் பார்த்தோம், தலைவனை பார்த்தோம். தலைவனை பார்த்த அடியாக யாரை பார்க்கணும், தலைவியை பார்க்கணும். ஆனா இந்த இடத்துல அடுத்த நூற்பா எங்க போயிட்டாருன்னா, எஞ்சியோர்க்கும் எஞ்சுதல் இரவே, மற்றவர்களுக்கும் இவ்வாறு கூற்று நிகழ்தல் உண்டு. இந்த மற்றவர்கள் பட்டியல போய் தலையை சேர்க்கலாமா அப்படின்னு இளம்பூரணர் கேட்கிறார். ஐயா, யாரு மற்றவர்கள்? யாரு? நற்றாயும் செவிலியும் கண்டோரும் தோழியும் தலைமகனும் கூறும் கூற்றியை கூறிய பிறகு அவர்கள் இல்லாத, அவர்கள் நீங்கிய 1 தலைமகள், 2 பாங்கன், 3 பார்ப்பார், 4 பாணர், 5 கூத்தர், 6 பக்கத்தில் இருக்கக்கூடிய உடையோர்னு பக்கத்தில் இருப்பவர்கள் ஆகியவர்களுடைய கூற்றுகள் எல்லாம் அவர்களுக்கும் கூற்று நிகழ்வதற்கு இடம் உண்டு அப்படின்னு சொல்லுகிற போது இளம்பூரில் சொன்னாரு, தலைமைகளுக்கு தனியா கூற்று இருக்கணும், அது ஏடு பெயர்த்து எழுதினார் விழ எழுதினார் போலும் எழுதும். அதை விட்டுட்டாங்க போல தெரியுது, அது விடுபட்டு போச்சு, அது விடுபட்டு போயிற்று என்று இளம்பூர்ணர் எழுதுகிறார். நான் அப்படி கருதல. தலைவி அகத்திணைகளை பொறுத்தவரை பல இடங்கள்ல அவர் பேசாம இடங்கள், அவர் மற்றவர்கள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருப்பாளே தவிர அவளுக்கு பேசுவதற்குரிய வாய்ப்பு குறைவு. அந்த குறைவின் காரணமாக அவளை இந்த பட்டியலில் சேர்த்தாங்க. எஞ்சியோர்க்குங்கிற அந்த பட்டியலில் தலைவர்கள் வந்து விடுகிறார். தலைவி தனியே அவளை சொல்லியிருக்கிறோங்கிறத விட அவளும் அவ்வப்போது ஏதாவது இடையிட்டு பேசுதல் உண்டு. அந்த அளவிற்கு அவள் குறைந்த கூற்று உடையவள் என்று சொல்லும். ரொம்ப அருமையான குறுந்தொகை பாட்டு 20வது பாட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அருளும் அன்பும் நீக்கி துணை பிறந்து பொருள்வயிர் பிரிவோர் உறவோராகி பொருளுக்காக போகிற அந்த ஆளே ரொம்ப வலிமையான மனமுடையவராக இருந்தால் இருக்கட்டும், அவரே அறிவுடையவராக இருக்கட்டும், நாம முட்டாளாகவே இருப்போம். என்ன செய்யறது? மடவமாக மடந்தை நாமே அறிவற்றவர்களாக இருப்போமே, என்ன செய்யறது என்று பேசுகிறார். அடுத்தது, நிகழ்ந்தது நினைத்தற்கு ஏதுவும் ஆகும். கடந்த காலத்தில் நிகழ்ந்ததையெல்லாம் நினைத்து பேசுவதும் உண்டு. முன்பு நிகழ்ந்ததனை பற்றி விசாரித்தற்கு ஏதுவும் ஆகும் பாரு உரையாசிரியர். அப்ப சொல்றா, உள்ளினன் நல்லனோ யானே, உள்ளி நினைத்தன நல்லனோ, அப்ப இப்படியெல்லாம் நடந்தத, உன்னை பிரிந்து போனன. அவ தோழியை கேட்கிறான், நான் போன பிறகு என்ன நடந்தது என்றெல்லாம் அவ்வாறு நிகழ்ந்தது நினைத்தற்கு ஏதுவுமாகும். நிகழ்ந்ததையெல்லாம் நினைத்து பார்ப்பான்.
அதே போல நிகழ்ந்தது கூறி நினையலும் திணை, நடந்ததை கூறி நினைப்பதும் இந்த பாத்திரங்களுக்கெல்லாம் கூற்று நிகழ்வதற்கு உரியன என்று சொல்லி அவ்வாறு கூற்று உண்டு. அடுத்தது மரபு நிலை தெரியா மாட்சியவாகி, இது ரொம்ப தொல்காப்பியருக்கு பிடித்தமான ஒரு தொடர். இந்த மரபு நிலை தெரியாத மாட்சி, வழி வழியாக வருகின்ற அந்த மரபு தெரியாத ஒரு நிலை, அது விரவும் பொருளும் விரவும் என்ப. அதாவது பாலைக்கு ஓதிய பாசறை புலம்பற்கென்னும் தேர்ப்பாக நடத்தி சொல்லுதற்கென்னும் முல்லைக்குரிய முதல் கருப்பொருள்கள் விரவும். அதாவது பாலை வழியா வந்து கொண்டிருக்கிறான். இந்த பாலை நிலம் என்பது என்ன? முல்லையும் குறிஞ்சியும் தெரிந்த நிலம். அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய கருப்பொருள்களை எல்லாம் பார்த்து விரவும் பொருளும், அந்த நிலத்திலே வந்து விரவுகின்ற பொருளை எல்லாம் பார்த்து அவனுடைய கூற்று நிகழும். அடுத்தது மிக மிக இன்றியமையாத நூற்பா, இதை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். 2 அடிதான். உள்ளுரை ஓமம் ஏனை ஓமம் என தள்ளாதாகும் திணை உணர் வகையே. ஓமே 2 வகை. ஓமைன்னா என்ன? யாராவது கேட்டா சொல்லுங்க. ஓமைன்னா ஒப்பு. ஒரே வரியில் எழுதிட்டார் இளம்பூரணம். ஓமை என்பது ஒப்பு, ஒப்பிடுதல் ஓமை. அது மட்டும் எழுதுனா போதுமா? அதுல 2 வகை இருக்கு. அருமையான விளக்கம் இளம்பூரணருடைய விளக்கம். ஓமையலுக்கு எழுதுறார், இங்க இல்ல, ஓமையல் எழுதுறார். என்னன்னா, இந்த பொருள் இவ்வாறு இருக்கும் என்று ஒரு பொருளை ஒப்புமை காட்டி விளக்குது. புலன் அல்லாதன புலனாக்குதல். நமக்கு தெரியாத தெரிவிப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி விளக்குதல். அந்த எடுத்துக்காட்டு ஓமை எனப்படும். எது போல அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்லுவார் பேராசிரியரும். விளக்கம் அருமையாக இருக்கும். ஆ போலும் ஆமா. காட்டு பசு எப்படி இருக்கும்? அட வீட்டு பசு மாதிரி தான் இருக்கும்னா அதுதான் ஓமை. பொருளை தெரியாத பொருளை தெரிவிப்பதற்காக வருவது ஓமை. அடுத்தது தாமரை போல் முகம்னா, இந்த முகமும் தாமரையும் தெரியாதா? முகம் எப்படி இருக்குன்னு அவனாவது போய் கேட்பானா? அது தாமரை போன்ற முகம்னா அது ரொம்ப அருமையாக விளக்கம் எழுதுவார். தாமரை போல் வான்முகத்து தையலீர் என்பது கேட்டார்க்கு அலங்காரமாகி இன்பம் பயக்கும். ஒரு கேட்டவனுக்கு ஒரு சுவையா சொல்வது, ஒரு அணிபட சொல்லுவது. அந்த இடத்துல அது அணி. ஓமை என்பது அணி. ஓமை என்பது 2 காரணமாக நிகழும். ஒன்று பொருள் புலப்பாடு செய்வதற்காக, இன்னொன்று அணியாக சொல்லுவது. இந்த 2 காரணமாக நிகழும். உள்ளுரை ஓமம் என்பது ஓமை 2 வகைப்படும். ஒன்று உள்ளுரை ஓமம், இன்னொன்று ஏனை ஓமம். உள்ளுரை ஓமம் என்பது அகத்திற்கே உரியது ஆகவால் இங்க சொல்றார். உள்ளுரை ஓமம் என்பது எப்படி? 45வது அகநானூற்ற பாட்டை எப்பவும் மனசுல வச்சுங்க. அதுல எருமை ஒண்ணு என்ன செய்யுது? வீட்டுல கட்டி இருந்த எருமை மாடு அது தன்னுடைய கோட்டினாலே தன்னுடைய கொம்புனால வேலி அப்படி தூக்கி அந்தாண்ட எரிஞ்சிட்டு ராத்திரி போகுது. போய் அந்த தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு குட்டையில இருக்கிற அல்லி மலர் அதை போய் சாப்பிடுது ராத்திரியில. இங்க நல்லா புண்ணாக்கு பருத்தி கொட்டை எல்லாம் வச்சாச்சு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒழுங்கா படுத்துருக்கலாம்ல. கிளம்பி போய் அது இந்த வேலி முள்ள நீக்கிட்டு அங்கிருந்து அஞ்சாமல் அது பாட்டுக்கு போய் அந்த குட்டையில இருக்கிற அல்லி மலரை சாப்பிடுதான். அப்படிப்பட்ட ஊருக்கு தலைவனே அப்படின்னா தலைவி தோழி. அப்ப என்ன பொருள் என்றால், வீட்டுல இருக்க வேண்டிய இரவிலே தங்க வேண்டிய தலைவன் வீட்டை விட்டுட்டு புறட்டு தாளை நீக்கி கொண்டு போய் வேறு ஒருத்தியை சேரிக்கண்ணே சேர்ந்தோர் வாழுகின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தியோடு சேர்ந்து வாழ்கிறான். அதுதான் உள்ளுரை ஓமை. அப்படிப்பட்ட ஊருக்கு தலைவனேன்னு தான் சொன்னான். அவ்வளவுதான். இந்த உள்ளுறுத்தியற்றுதல் உள்ளுரை ஓமம்னு இப்ப சொல்ல போறார். அதனால பொருளை உள்ளார பொதிந்து வெளிப்படையாக சொல்லாமல் சொல்லுவது. அருமையான பாட்டுல பேராசிரியர் அது எடுத்துக்காட்டு காட்டுவார். அதாவது கரும்பு நெடுபாத்தீர் கலித்த ஆம்பல் சுரும்பு பசிகளையும் பெரும்புணல் ஒரு 500. கரும்பு நெடுபாத்தீர் கலித்தாம்பல் சுரும்பு பசிகளையும் பெரும்புணல் ஊற புதல்வன் என்ற இம்முயங்கலல் செய்ய நீ மார்பு சிதைப்பது. என்ன அருமையான பாட்டுங்கிறீங்க அது.
அதுல சொல்றா, கரும்பு நடுவதற்காக செய்யப்பட்ட வயல் எல்லாம் பக்குவம் பண்ணியாச்சு, அருமையா உழுது நல்ல தாலி அடிச்சு பரம்படிச்சு தண்ணீர் எல்லாம் தேக்கி சகப்புதன்னு நல்லா அருமையா வச்சிடறான். இன்னமும் கொண்டு போய் கரும்பை நட்டுட்டா அது விரைவா முளைச்சிடும். அப்படிப்பட்ட நிலத்துல வண்டுகள்லாம் இங்கிருந்து வந்து தேடுது சாப்பிடறதுக்கு, ஏதாவது இருக்காது. இல்லை, ஒண்ணுமே இல்லை. அந்த நேரத்துல அந்த வயல்ல தாமரை பூக்கள் மலர்ந்திருக்கு. அந்த தாமரை பூக்கள்ல சென்று அந்த வண்டுகள் எல்லாம் படிந்து தேரை உண்டு மகிழ்கின்றன. அப்படிப்பட்ட ஊருக்கு தலைவனே அப்படின்னா என்ன பொருள்? உள்ளுரை ஓமம். என்ன உள்ளுரை? இந்த தாமரை தான் தலைவி, வண்டுகள் அந்த வீட்டை தேடி வருகின்ற விருந்தினர்கள், அவர்களுக்கு இது கரும்பு நடுவதற்காக செய்யப்பட்ட பாத்தி, இது பரத்தைகள் வந்து தங்குவதற்காகவே அமைந்த வீடாக ஆக்கிட்டான். அந்த வீட்டுல நான் இருந்து கொண்டு வரக்கூடிய விருந்தினரை விருந்தோம்புகின்றேன். என் கையில ஒரு குழந்தை வேற இருக்கு, புதல்வனின்ற எம்முயங்கள். ஒரு கையில கை குழந்தையோட இருக்கக்கூடிய என்ன நீ தழுவாக கையனின் மார்பு சிதைப்பது வேண்டாம், நீ உன் விருப்பம் போல இரு, நான் என் கடமையை செய்யறேன் என்று 500 ஒரு பாட்டுல தலைவி பேசுகிறார். அதுதான் உள்ளுரை ஓமை. இங்க கரும்பு, வண்டு, தாமரை எல்லாம் அந்த ஓம பொருள்கள். வெளிப்படையாக சொல்லாத இத்தகைய ஓமைக்கு பேர் தான் உள்ளுரை ஓமை. ஏனை ஓமைங்கிறது வெளிப்படையா சொல்றது, அது அகப்பொருள் அல்ல, எல்லா மற்ற பொருள்ல நிகழும். அது எப்படி? துடி இடைங்கிறான், உடுக்கு மாதிரியான ஒரு இடை, இதெல்லாம் ஏனை ஓமம். மாறி போன்ற வள்ளல்ங்கிறான், அதெல்லாம் ஏனை ஓமம். பெரும்பாலும் பால் உணர்ச்சியை இவ்வாறு உள்ளடக்கி முடியக்கூடிய ஓமைக்கு பேர் தான் உள்ளுரை ஓமை என்று பெயர். அடுத்தது உள்ளுரை தெய்வம் ஒழிந்ததை நிலன் எனக்குள்ளும் என்ப குறியிறந்தவர். இந்த உள்ளுரை சொல்லுகிற போது கருப்பொருளை சார்த்தி சொல்லணும். ஒரு யானை, ஒரு வேங்கை, ஒரு காட்டுல இருக்கக்கூடிய ஒரு கொடி, இப்படி செடியும் கொடியும் புல்லும் விலங்கும் ஆகியவற்றை கருப்பொருளை மேல வச்சு சொல்வதுதான் மாடு என்று கருப்பொருளை மீது வைத்து சொல்வதுதான் உள்ளுரை ஓமை. ஆனா கருப்பொருளுடைய பட்டியல்ல முதல்ல என்ன வருது? தெய்வம் வருது. தெய்வம், உணா, மா, மரம், புல், பறை, செய்தி, யாழ் என்று பட்டியல் வரும். அதுல தெய்வத்தை கருப்பொருளா கொண்டு அதன் மேல ஓமை சொல்லக்கூடாது. தெய்வத்தை மட்டும் அந்த கருப்பொருள் பட்டியலிருந்து நீக்கணும். எதுக்கு? உள்ளுரை ஓமை சொல்லாமல் இருப்பவர். ஒரு யானையை உள்ளுரை பொருளாக ஆக்கலாம், ஒரு புலியை உள்ளுரை பொருளாக ஆக்கலாம், ஒரு முல்லை கொடியை உள்ளுரை பொருளாக ஆக்கலாம், ஒரு மாமரத்தை உள்ளுரை பொருளாக ஆக்கலாம், மாங்கனியை உள்ளுரை பொருளாக ஆக்கலாம். ஆனால் ஒரு நில தெய்வத்தை, முருகனை, திருமாலை, வருணனை, இந்திரனை, இவர்களை எல்லாம் உள்ளுரை பொருளாக அவர்கள் மேல வைத்து இந்த பால் உணர்வை சொல்லுதல் அடாது, கூடாது என்று சொன்னார். உள்ளுரை என்பது தெய்வம் ஒழிந்ததை நிலன். நிலன் என்றால் அதற்கு களம் என்று பொருள். களமாக சொல்லுவது இல்லை. கொல்லும் என்ப குறியறிந்தோரே. இந்த குறியறிந்தோர்னா என்ன பொருள்? தொல்காப்பியர் நான் சொல்லையா வழி வழியா வந்துட்டு நீண்ட காலமாக இவ்வாறு குறியறிந்தோர் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். உள்ளுறுத்து இதனோடு ஒத்து பொருள் முடிகன, இதனோடு இது ஒத்து பொருள் முடியட்டும் என்று சொல்லி உள்ளுறுத்துரைப்பதே உள்ளுரை ஓமம். பாரு என்று வெளிப்படையாக சொல்லுவதில்லை. இந்த தலைவன் இரவு நேரத்திலே புறப்பட்டு வேறொருத்தியை சென்று அணைந்தானே என்று பேசுவதில்லை. இந்த வீட்டு எருமமாடு இப்படி போயிடுச்சேன்னு சொல்லுவான். அதுதான் உள்ளுரை. அதுக்கு அருமையான பாட்டு தண்டி அலங்காரத்துல ஒரு பாட்டு சொல்றான் பாருங்க. வெறிகுள் இனச்சுரும்பு மேய்ந்ததோர் காவி புரைபொழுதேன் வேட்டும் குறுகும் நிறைமது சேர்ந்து உண்டாடும் கண்முகத்தை செவ்வி உடையதோர் வண்டாமரை விரிந்த வண்டு. தாமர மலர்ல தேனை அருந்திய வண்டு அதோடு அங்க இருக்க கூடாது, அதை விட்டு நீங்கி ஒரு குட்டையில கிடக்கிற அல்லி மலர்ல இருக்கிற தேனை போய் சாப்பிடுவதற்காக போயிருக்கு அப்படிங்கிறான் தண்டி அலங்காரத்துல ஒரு உள்ளுரையாக ஒரு செய்தி.
ஏனை ஓமம் தானுணர் வகைத்தே. மற்ற ஏனை ஓமம் என்பது எல்லா பொருளுக்கும் வெளிப்படையாக சொல்லப்படுவது. அருமையா உரையாசிரியர் பேராசிரியர் எழுதுவாரு, துடி இடை அப்படிங்கிறதுக்கும் மாறி போல் வன்கை அப்படிங்கிறதுல, மாறினா மேகம், மேகம் போல முகில் போல அவனுடைய கை வல்லன்மை உடையதாக இருக்கிறது. மாறியார் பெறப்படும் பொருளும் வன்கையார் பெறப்படும் பொருளும் ஒத்தன என்று எழுதுவார். அதுபோல அல்குலுமாகம் அகன்று காட்ட அகி தோன்று மருங்குலால் துடி அதனோடு ஒத்ததுன்னு எழுதுவான். அதெல்லாம் ஏனை ஓமம். அடுத்தது மிக இன்றிமையான ஒரு நூற்பா. இந்த ஒரு நூற்பாதான் கைக்கு இலைக்கு தொல்காப்பியத்தில் சொல்லப்படுகிறது. திணையத்தனை அகத்திணை 7, முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் இந்த 4ம் நிலமுடையன. பாலை திரிந்த நிலத்தை உடையது. இந்த 5 இந்த 5ம் சேர்ந்து அன்பின் 5 என்று சொல்லப்படும். கைக்கிளை பெருந்தணை 2ம் அன்பின் 5 என்று சொல்லப்படாது. அவை அன்பின் குறைபாடு, அன்பு குறையால் நிகழ்வன, அதுல குற்றப்பாட்டால் நிகழ்வன. இந்த கைக்கிளைக்கு ஒரே ஒரு நூற்பா, அருமையான நூற்பா. இதற்கு எடுத்துக்காட்டு பாடல்களும் மிக மிக அருமை. காமம் சாலா இளமையோள் வயின், அவளுக்கு காதல் குறிப்பே இல்லை உள்ளத்துல. அவ விளையாட்டு பெண்ணா இருக்கிறா. அவகிட்ட போய் இவன் என்ன பண்றான், ரொம்ப அழகா இருக்காள் அவ, இவளை நம்முடைய வாழ்க்கை துணைவியாக ஆக்கிட்டா என்ன, இவருடைய அழகை நாம் பாராட்டி பேசினா என்ன என்று கருதி ஏமம் சாலா இடும்ப எய்தி உள்ளத்துல வச்சு வச்சு பார்த்தா அடக்க முடியல, பாதுகாக்க முடியல. ஏமம் பாதுகாப்பு, பாதுகாக்க முடியாத இடும்ப எய்தி அந்த துன்பத்தை அடைந்தவன் என்ன செய்தான், நன்மையும் தீமையும் என்று திறத்தான். புகழ்தலும் படித்தலுமாகி 2 வகையாலும் அவளை போய் பேசுறான். எப்படி புகழ்கிறான்னா, உன்னை விட ஒரு அழகிய நான் பார்க்கவே இல்லை. அது சீத்தலை சாத்தனார் மணிமேகலையில் எழுதுவாரு. அதை படிச்ச உடனே எனக்கு ஏப்பா சாத்தனார் மூலவாணிகள் சாத்தனார் என்னமா எழுதுறாருன்னு நினைச்ச நம்ம ஆடவர் கண்டால் அகரலும் உண்டோ. இந்த மணிமேகலை வீதியில வந்தா ஆடவருக்கு பார்த்தா அந்தாண்ட போகமாட்டாய்யா, அவ்வளவு அழகு, போயிட்டான் அப்படின்னா அவன் ஆம்பளையாவன் அப்படின்னு கேட்கிறார். ஆடவர் கண்டால் அகரலும் உண்டோ பேடியருன்றோ பெற்றி நின்றது. அப்படி அந்தாண்ட போய்விட்டான்னா அவன் பேடி, அவன் ஆண்மையே இல்லாதவன் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு அழகுடையவள் என்று மணிமேகலையை சாத்தனார் சித்தரிக்கிறார். மணிமேகலையெல்லாம் பல பேர் படிக்கிறது இல்லை. அது துறவு காப்பியம் தூக்கி அந்தாண்ட வச்சுட்டான். அது பௌத்த காப்பியம், பௌத்த தத்துவத்தை சொல்வதுன்னு. பௌத்த தத்துவம் சாதாரணமானதா, படிச்சு பார்த்தாலும் தெரியும். மணிமேகலை அப்பா எப்பேற்பட்ட ஒரு பெருங்காவியத்தை சாத்தனார் தந்திருக்கிறார். சிலப்பதிகாரம் படிக்கின்ற மக்கள் எல்லாம் மணிமேகலையும் படிக்க வேண்டும், அப்பதான் முழுமை. சரி, அந்த முழு அதுல சொல்றாரு, காமம் சாலா இளமையோழ்வையும் ஏமம் சாலா இடும்பை எய்தி நன்மை தீமை என்று தரத்தான். தீமையாகவும் சொல்றது உண்டு. மா உன்னுடைய அழகு என்னை கொல்லுகிறது, என்னை இரவெல்லாம் உறங்காமல் என்னை ஆக்கி விடுகிறது என்று அவ்வாறெல்லாம் பேசுவது. தன்னோடும் அவளோடும் தருக்கிய உணர்த்து, தருக்கியன்னு ஒத்தனை, 2 பேருக்கும் ஒப்புமையானவற்றையெல்லாம் சொல்லி சொல்லி கேட்கிறான். உனக்கு தெரியாதா, நான் யாருன்னு தெரியாதா, நானும் நீயும் திருமணம் செய்து கொண்டால் இந்த நாட்டிற்கு நலம் விளையுமே என்றெல்லாம் பேசுகிறான். சொல்லு எதிர் பெறான். அவளை பேசுறான்னு தவிர அவன் ஒண்ணு திரும்பி ஒரு வார்த்தை கூட இச்சுன்னு சொல்லலை. சொல்லெதிர் பெறான் சொல்லி இன்புறுதல். சொல்ல சொல்ல இவனுக்கு இன்பமா இருக்கு. இதுதான் கைக்கிளை. சொல்லி தோன்றும் கைக்கிளை குறிப்பேனார். கைக்கிளை குறிப்பு தான். எங்க ஆசிரியர் எழுதுவார், கைக்கிளை என்பது நீரின் கண் சினைப்பது ஒரு முட்டைன்னு எழுதுவார். தண்ணீரில் தோன்றுகிற ஒரு மொக்குள். அது எவ்வளவு நேரத்துக்கு நிற்கும்? 10 நாளைக்கு நிற்குமா? நிற்காது. சில நொடி பொழுதுல அது உடஞ்சிடும். அதுபோல இந்த கைக்கிளை என்பது ஒருவனுடைய உள்ளத்திலே தோன்றுகின்ற ஒரு காதல். ஆனால் அந்த காதலுக்கு வரவேற்பு இல்லை, ஏற்பு இல்லை என்ற நிலையில அது உடனே அழிஞ்சிடும். சொல்லுதிர் பெறான், அந்த இடத்துலதான் நீங்க சிந்திக்கணும். அவளுக்கு கிடையாது, அது இவனுக்கு தான் அந்த கைக்கிளைங்கிறது.
அதே போல ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பார்த்து வருகின்ற காதலுக்கு இப்படிப்பட்ட வெளிப்பாடு இல்லை. கடலென்ன காமம் உணர்ந்தும் மடலேறா பெண்ணில் பெருந்தக்கது இல்லை என்று திருவள்ளுவன் சொன்னான். இவளுக்கும் கைகளை தோன்றக்கூடும். அது என்ன ஆயிடும்? உள்ளத்துக்குள்ளார கருக்கு தோன்றிய அளவிலே அழிந்து விடும். நல்லாதான் இருக்காரு, திருமணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் தான். ஆனா இதுக்கெல்லாம் நாம ஆசைப்படலாமா? பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்களோ? உடனே அழிஞ்சு போகுது. அதுதான் பெண்பார் கைக்கிளை. தொல்காப்பிய இலக்கணப்படி பிற்காலத்துல இந்த கைக்கிளையை கொண்டு வந்து திருமங்கையாழ்வார், பாரதியார் போன்றவர்கள் எல்லாம் பெருசா பேசிட்டாங்க பெண்பார் கைக்கிளைய. பெண் முரசறைவன்கிறார் பாரதியாருடைய தலைவி. வீதி எங்கும் போய் நான் இன்னாரை காதலிக்கிறேன் என்று பேச போறேங்கிறார். அது தொல்காப்பியத்திற்கு உடன்பாடு இல்லை. சொல்லுதிர்கிறான் சொல்லி இன்புறல் புள்ளி தோன்றும் கைக்கிளை குறிப்பே என்று அருமையான பாட்டு. அதுக்கு குறுந்தொகைய கலித்தொகையில குறிஞ்சிக்கலியில 20வது பாட்டு. இந்த பாட்டுல நான் ஒரு 2-3 அடி சொல்றேன். இருந்தா விரிவாக சொல்லி கொண்டு போவதற்கு இடம் இல்லை. ஆய்தூவி அணமென இந்த அன்னப்பறவை இருக்கிற அழகான சிறகை உடையது. ஆய்தூவி அணமென அணிமயிர் பெடையன மயில் பேடை. நீ உன்னை பார்த்தா அன்னப்பறவை மாதிரி இருக்கு, உன்னை பார்த்தா அழகான பெண்மயில் மாதிரி இருக்கு. தூதுணும் புறமென புறா மாதிரி இருக்கு. இப்படியெல்லாம் துதைந்த உன் எழில் நலம். இவ்வாறாக அமைந்த உன்னுடைய அழகு மாதர்கள் மான் நோக்கின் மடநல்லாய் பார்த்தா காதல் வரும். அப்படிப்பட்ட மடப்பத்தையுடைய பெண்ணே, உன்னை கண்டவன் பேதூரும் என்பதை அறிவியோ அறியாயோ? உன்னை கண்டா யாருக்கும் மனசு பேதலிக்குங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டான். அவ ஒண்ணுமே சொல்லல. உடனே ஒழுக்கமுடைய நல்ல தலைவன் உடனே என்ன செய்தானா, ஓஹோ அவருடைய உள்ளத்துல காதல் இல்லை, அவள் இன்னும் அதற்குரிய பக்குவத்தை அடையல, இவர்கிட்ட போய் நான் பேசுறேன்னு அப்படின்னு சொல்லி தானே சிரிச்சுக்கிறான். சிரிச்சுக்கிட்டு சொல்றான், நீயும் தவறில்லை, உங்ககிட்டையும் ஒன்றும் தவறில்லை, நின்னை புறங்கடை போதர விட்ட நுமரும் தவறில்லை. ஒன்னு வெளியில அனுப்பிச்சாங்களோ உன்னுடைய பெற்றோர்கள், அவர்களிடத்திலையும் எந்த தவறும் இல்லை. இன்னும் யாரு தவறு? இந்த ஊர்ல இருக்கிற பட்டத்து யானை, அது மதம் பிடிக்கிற யானை, அது ஆத்துல கொண்டு போய் இந்த குளிப்பாட்டுறதுக்காக போகிற பாகர்கள் என்ன செய்வார்கள், முன்னால வேந்தன் சொல்லியிருக்கிறான் பறையறைந்து போடணும். யானை வருது, மதம் கொண்ட யானை வருது, பட்டத்து யானை வருது, அங்கங்க யாரும் எதிர்படாமல் விலகி போய்விடுங்கள் என்று சொல்லுவான் அல்லவா வேந்தன். அது போல சொல்லி இருந்தா நான் இந்த மாதிரி எல்லாம் போய் பேசியிருப்பேனா? அழகான ஒரு பெண் வர்றா இந்த வீதியில, எவன் அவனுக்கெல்லாம் மனசுல உறுதி இல்லையோ அவன்லாம் அப்பால போயிடுங்கன்னு ஒரு வேந்தன் சொல்லி இருக்கணும்ல, வேந்தன் பறையறைஞ்சு சொல்லி இருக்கணும்ல. அவன் சொல்லாம விட்டுட்டான் பாரு, அவன் தான் தவறுடையவன் சொன்னான். அருமையான பாட்டு, குறிஞ்சிக்கலியில 20வது பாட்டு. இதுதான் கைக்கிளை. சரி, இதுக்கு இதை எல்லாம் தவறா பின்னாடி சொல்லிட்டாங்க. கைக்கிளை என்பது ஒருதலை காதல். இது ஒருதலை காதல்னா இன்னொருக்கு அந்த காதலை ஏற்கலன்னு பொருள் இல்லை, அவரிடத்து காதல் குறிப்பு இல்லை என்பது பொருள். அது ஒரு சில போதே நீண்டது. நான் அவளையே காதலிச்சேன், 10 வருஷமா காதலிச்சேன், அவ என்ன காதலிக்கிறேன், அது கைக்கிளை இல்லை. அது கைக்கிளை என்பது தோன்றிய உடனே அறிவது. ஓஹோ அவரிடத்து அத்தகைய காதல் குறிப்பு இல்லை அப்படி. எங்க ஆசிரியர் எழுதுவாரு, பருவம் உறாதவள்னு எழுதிட்டார். அதனால பருவத்தும் உருவதற்கு அணிமையில் இருப்பவள்னு எழுதினார். அதுபோல இதுதான் கைக்கிளை. கையின சிறுமைன்னு பொருள், சிறியதுன்னு பொருள். கை குடைன்னு சிறிய குடை, கை குட்டைன்னா சிறிய துணி. அதுபோல இது சிறுமையானது, நேரத்தால் காலத்தால் சிறுமை உடையது, கொஞ்ச நேரத்துல அழிந்து போவது. அடுத்தது பெருந்திணை. இதுக்கும் தவறான விளக்கம்லாம் நிறைய எழுதிட்டாங்க. ஏறிய மடல் தரம், மடல் ஏறுதல் என்ற ஒரு செயல். பனைமடலால் செய்யப்பட்ட குதிரையினை ஊர்ந்து வருகிறான் தலைவன். அதுல தலைவனுடைய படம் வேற எழுதி வச்சிருக்கிறான். இவள் என்னால் காதலிக்கப்பட்டவள், இவளை தர பெற்றோர்கள் மறுக்கிறார்கள், ஊராரே சான்றோரே
இவளை எனக்கு திருமணம் செய்து வைப்பதற்குரிய ஏற்பாட்டை செய்யுங்கள், என்னுடைய உள்ளம் குலைகின்றது என்று அந்த பனைமடலால் செய்யப்பட்ட குதிரையை ஈர்ந்து வருகிறான். இது மடல் ஏறுதல் என்பது இந்த இடத்துல உடனே அந்த தலைவனுடைய ஒப்புதலோடு தான் இவன் செய்கிறான். 2 பேருக்கும் உள்ள ஒன்றி விட்டது, அதுல இருந்து விலகி போவதில் இல்லை. உடனே தலைவன் சொன்னான், ஒரு வழியிலையும் முடியல, கண்டிப்பா ஊரறிய நான் பேச போறேன், மடல் ஏற போறேன் அப்படின்னு அவளிடம் சொல்லிவிட்டு அவருடைய ஒப்புதலை வாங்கி கொண்டுதான் மடல் ஏற. இந்த மடல் ஏறினவன் என்ன செய்வான், எருக்கம் பூக்களால ஒரு மாலையை போட்டுக்குவான் கழுத்துல. பிறகு நண்பர்களை எல்லாம் கூட்டிக் கொள்வான், வரையறைந்து வருவான். இதுதான் குறுந்தொகைப்பாட்டுல அருமையான ராமம் கால்கொழினே பிரிதும் ஆகுவர், ஒரேடிய பைத்தியம் பிடிச்சது மாதிரி அலைகிறான். இதுதான் ஏறிய மடல் திறம், இளமை தீர்திறம். ஐயோ இளமை போய்கொண்டிருக்கிறதே என்று தலைவி புலம்புவதும் தலைவன் புலம்புவதும் அதுவும் பெருந்தனை தான். தேர்தல் ஒழிந்த காமத்து மிகுதிரம். அப்ப ஔவையாருடைய பாட்டுல, வெள்ளி விதியாருடைய பாட்டுலாம் இது வரும். நாட்டின் குடிமுறை தேரின் கடுநெருமுளதோ நம் காதலோரே, என்னுடைய காதலனை காணும், நான் போறேன், ஒவ்வொரு நாடா வீடு வீடா போய் தேட போறேன் என்று ஒரு பெண் தன் இயல்புக்கு மீறி பேசுவது பெருந்தனை. அடுத்தது மிக்க காமத்து மிடலொடு. காமம் தாங்கல, ஆணுக்கோ பெண்ணுக்கோ, அவ்வாறு தாங்காத நிலையில் ஔவையாருடைய பாட்டுல முட்டுவேன்கொள் தாக்குவேன்கொள், போய் இந்த செவுத்துல முட்டிக்கிட்டுமா, கோல் கொண்டு என்னையே நான் தாக்கி கொள்ளட்டுமா, முட்டுவேன்கொள் தாக்குவேன்கொள், ஒரே ஞானம் ஒரு பெற்றுட்டு ஆ ஓ ஒல்லன கூவேன்கொள், ஆ ஒன்னு கத்துட்டுமா என்று பேசக்கூடிய அத்தகைய காமத்தினுடைய அளவு மீறிய நிலை. இதையெல்லாம் இந்த 4ம், ஒன்று ஏறிய மடல் திறம், இன்னொன்று இளமை தீர்ந்த திறம், 3வது தேர்தல் ஒழிந்த காமத்து மிகுதிறம், 4வது மிக்க காமத்து மிடல். இந்த 4ம் பெருந்திணையினுடைய துறைகள். இந்த 4ம் பெருந்திணை என்று சொல்லப்படும். அடுத்தது முன்னைய 4ம் முன்னதற்கு என்ப. இதுல ஏறிய மடல் திறம் அப்படின்னா, மடலேறி பேசுகிற பேச்சு பெருந்தனைக்குரியது, மடல் ஏறாம பேசுகிற பேச்சு அது கைக்கிளைக்குரியது. முன்னைய 4ம் முன்னதற்கு என்ப. முதல்ல சொல்லப்பட்ட கைக்கிளைக்குரியன இந்த மேலே சொல்லப்பட்ட 4க்கும் முன்னைய நிலைகள். மடல் ஏறுவதற்கு முன் உள்ள நிலை இளமை தீர்திறம், இளமை போகாமல் இருக்கக்கூடிய நிலையில் ஒரு தலைவியோடு சேர்ந்து வாழ்கின்ற இன்பத்தை பற்றி பேசுவது கைக்கிளை. அதே போல தேர்தல் ஒழிந்த காமத்து மிகுதிறம், மிக்க காமத்தின் மிடல். அது மிக்க நயப்புறுத்தல் என்று பேசுவான். அழகு நலம் பாராட்டுதல், இவையெல்லாம் கைக்கிளைக்கு உரியன என்று சொன்னார். அத ஒரு நச்சினாருக்கு சொன்னாரு, காட்சி ஐயம் தெளிதல் தேரல் ஆகிய 4 சொன்னார் அவர். அதாவது ஒரு பெண்ணை பார்க்கிறான், அட ரொம்ப அழகா இருக்காள பார்க்கிறான், அது காட்சி. அடுத்தது ஐயம், வான உலகத்து பெண்ணா இந்த உலகத்து பெண் தானா, கால்கள் நிலத்திலே தோய்கின்றன, அணிந்திருக்கக்கூடிய மாலை வாடுகிறது, ஆகவே இந்த நில உலகத்து பெண் தான் என்று காட்சி ஐயம் தெளிதல் தேறுதல், இந்த மாதிரியான 4 நிலைகளும் கைக்கிளைக்குரியன. அதற்கு பிறகு மனம் ஒன்றினால் அது அன்பின் ஐந்தணையாகும். மனம் ஒன்றாவிட்டால் கைக்கிளை அதோடு முடிந்து போய்விடும். அதுதான் இலக்கணம். அடுத்தது நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் மிக மிக இன்றிமையாத ஒரு நூற்பா. இதை மனனம் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் யாரும் கேட்பாங்க, இந்த சங்க இலக்கியத்துல ஏதாவது ஒரு பாட்டை சொல்லிவிட்டு இப்படிதான் அந்த உலகத்துல நடந்ததா, அது நடந்தது பாதி நடக்காது பாதி அப்படின்னு தான். நடந்ததை இலக்கியப்படுத்துகிற போது அதற்குன்னு ஒரு சில வரைமுறைகள் இருக்கின்றன, சில கூடுதல் குறைவுகள் இருக்கின்றன. அழகான ஓவியமாக தேட்டுகிற போது ஒருவன்
நீக்க வேண்டிய பகுதிகளை நீக்குவான், சேர்க்க வேண்டிய பகுதிகளை சேர்ப்பான். அது போலத்தான் இலக்கியம் என்பது இல்லது இனியது நல்லதுன்னு சொன்னாரு. இல்லதும் இருக்கும், அதுல உள்ளதும் இருக்கும். இவற்றையெல்லாம் சேர்த்து செய்வதுதான் நாடக வழக்கு. நீங்க நாடக வழக்குன்னா ஒரு 50 ஆண்டு கால வாழ்க்கைய 50 ஆண்டு காலமே காட்டினா யாரு பார்ப்பா? அந்த 50 ஆண்டு கால வாழ்க்கைய ஒரு அரை மணி நேரத்துல காட்டணும். அதுதான் நாடகம். சுருக்கி அப்படியே காட்டுவோம். கேலண்டர் பறக்கும், உடனே கிடுகிடுகிடுகிடுன்னு நாள் நகரும், வண்டி சக்கம் சுத்தும். இதெல்லாம் கால செலவை காட்டுதல். அது போல ஒரு காலத்தை கதையை நகர்த்துவதற்காக சுருக்கி சொல்லுவான். எல்லாவற்றையும் சொல்லுதல் இல்லை. அதுதான் நாடக வழக்கு. உலகியல் வழக்கு உலகியல் உள்ளவாறு சொல்லுவது. ஒரு கதை போட்டிக்காக தினமணி கதையில ஒரு காலத்துல இந்த தினமணிங்கிறதெல்லாம் ஒரு உயர்ந்த இதழா இருந்தது. அது ஒரு கதை எழுதியிருந்தாங்க. நான் படிச்சு ரொம்ப மெய் செலுத்திட்டேன். என்னன்னா, சென்னையில இருந்து டெல்லிக்கு போகுது எக்ஸ்பிரஸ், அவ்வளவுதான். இதுதான் கதை, வேற ஒண்ணுமே இல்லை. கதையில ஒரு சமயக்காரரு அந்த பெட்டியில சமைக்கிறாரு. அவர் என்னென்ன செய்தாருங்கிறத மாவு அரைக்கிறாரு, கடை சொல்றாரு, அதற்கு பிறகு காபி போடுறாரு, தேநீர் போடுறாரு, வேர்த்து போகுது, துவட்டிக்கிறாரு, அப்புறம் போய் குளிச்சுட்டு வர்றாரு எல்லாருக்கும். அப்புறம் ஆட்களை விட்டு எல்லாருக்கும் இந்த சிற்றுண்டி எல்லாம் அனுப்புறாரு. கடைசியில் டெல்லி இறங்கி வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த இவ்வளவுதான் கதை. இதுதான் உலகியல் வழக்கு. உள்ளது இதுல வேற ஒண்ணுமே இல்லை. அவ்வளவுதான். இருந்ததை நான் சொல்லிட்டேன் ஏன்ட்டாங்க. ஆனா அந்த டிஸ்கிரிப்ஷன், அந்த வர்ணனை ரொம்ப அழகாக நேர்த்தியா இருந்தது, நுட்பமா இருந்தது. இது ஒரு காலத்துல இந்த மாதிரி எல்லாம் இலக்கிய நெறிப்பட்ட கதைகள் ரொம்ப அருமையாக சித்தரிக்கும். இப்ப பாருங்க, முந்தான தினமணியில எழுதுறாங்க, ஒருத்தர் எழுதுறாரு, இந்த மாதிரி எழுதுவதற்கு ஒரு இதழ்ல இடம் கொடுக்கலாமா, அவனுடைய உள்ள இடம் கொடுக்குமா, திருக்குறளை தடை செய்யுங்கன்னு எழுதுறாங்க. யாரோ ஒருத்தன் மனு தர்மம் உலகத்திற்கு பொருந்தாததாக இருக்கிறது, அவன் மேலே இருக்கக்கூடிய வருணத்தாருக்கு கீழே இருக்கிறவன்லாம் ஏவல் செய்ய பிறந்தவன் மனு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் பெண் படிப்பதற்கு உரியவள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு, பெண் அடிமை திறமுடையவள் என்று எல்லாம் பேசியிருக்கிறார் என்று யாரோ எழுதினாங்கிறதுக்காக இந்த உடனே அவர்களுடைய கோபம் எங்க போய் பாயுது பாருங்க. திருக்குறளை தடை செய்யுது. நல்லா படிச்ச ஆளுதான் எழுதுறாரு. இப்படி ஒரு அறக்கேடான ஒரு வகையான திறனாய்வு நிகழக்கூடாது. எதையுமே பிழை சொல்லக்கூடாது. அதான் அவரவர்களுக்கு அவர்களுடைய இலக்கியம் உயர்ந்தது. நினைச்சு பார்த்தோன்னா, செய்தித்தாளில் ஒரு செய்தி பார்த்தேன். ஒரு குறுக்கை 50,000 ரூபாய்க்கு ஒரு கோயில் இருக்கிற சிலையை வித்துட்டாரு. சிலை இப்ப எங்க போயிட்டதுன்னா இங்கிலாந்துக்கு போயிட்டு, அவன் 2 கோடி ரூபா கொடுத்து அவன் வாங்கிட்டு போயிட்டான். அதில் இருக்கிற கலை நுட்பம் அப்பேற்பட்டது. அதை மீட்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரையில போய் போராடி ஏறாடி அப்படின்னு இந்த செய்தித்தாளில் பார்த்த உடனே நான் எழுதினேன். கோயிலுக்கு போனேன், அங்கு கற்பூரம் காட்டினார்கள். சத்தியம் போல் ஒளிர்ந்தது அந்த கற்பூரம். வெறும் கையை நீட்டினேன். அப்படியே சிறிது திருநீற்றை எடுத்து வீசினார். பாதி கண்ணிலும் பாதி கையிலுமாக விழுந்தது. வீசினார் குருக்கள், பாதி கையிலும் கண்ணியிலுமாக விழுந்தது. மறுநாள் போனேன், தட்டிலே 10 ரூபாய் வைத்தேன். உடனே சிறிய திருநீற்று பொட்டலம் ஒன்றும் 2 எலுமிச்சம்பழங்களும் கொடுத்தார் குருக்கள். மறுநாள் தட்டில் 500 ரூபாய் வைத்தேன். அன்றைய சூடான பிரசாதங்கள் எல்லாம் எனக்கு கிடைத்தன. கடவுளுடைய கழுத்தில் இருந்த மாலை என்னுடைய கழுத்தை அலங்கரித்தது. அப்போதுதான் நினைத்தேன், 50,000 ரூபாய் கொடுத்தால் அந்த சிலையே கொண்டு என்னிடம் கொடுத்திருப்பாரோ குருக்கள் என்று. இப்படித்தான் இந்த செய்தியை படித்தோன்னு அப்படித்தான் எழுத தோன்றுகிறது. இதை நான் சொல்லணும்னு வருத்தப்படக்கூடாது. கோயில் சிலையை கொண்டு விற்பார் போலும் எழுதுனான பாஞ்சாலி சபதத்துல பாரதி. அந்த காலத்திலே கோயில் சிலையை கொண்டு போய் வித்திருக்கிறான். இவ்வாறு நெறிகேடு என்பது எல்லா இடத்திலும் நிகழும்.
இதற்காக அதை பொதுமைப்படுத்தி பேசுதல் கூடாது. பெண்வழி சேரல் என்று ஒரு அதிகாரம் திருக்குறள் இருக்கு. அதை தவறாக உணர்ந்த ஒரு மனிதன் இவ்வாறு பல சமயத்தில் பெண்ணை இழிவுபடுத்தி எழுதுகிறார் திருவள்ளுவர்னு எழுதியிருந்தா நாம என்ன செய்யணும்? ஐயா, அந்த அதிகாரம் எதுக்குன்னு கேட்டா, நாடாளுகின்ற அரசன் ஒரு பெண்ணினுடைய இன்பம்ங்கிறது அதனையே அதனுடைய பொழுதுபோக்காக கொண்டிருந்தால் நாட்டை பகை வந்து சூழ்ந்து கொள்ளுமேங்கிறான். அதான நடந்தது சிந்தாமணியில. சச்சந்தன் விசைவால் கொண்ட காதலினால் கட்டியங்காரன் அவனை எளிதில வீழ்த்தி கொன்று விட்டான். அது பெண்வழி சேர்ந்தது எந்த அதிகாரத்துல எங்க சொல்லி இருக்கு? அரசியல் சொல்லியிருக்க. இதெல்லாம் இவ்வாறெல்லாம் தவறு செய்யக்கூடாது. தமிழுக்கு இழுக்கு தேடுவதற்காக ஒரு இதழ் பிறந்தது. தினமணி அவ்வாறு செய்யலாமா? அதுக்கு பெரிய பாரம்பரியம் உண்டு. ஒரு காலத்துல சொக்கலிங்கம் மாதிரி இருந்த பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் நாட்டினுடைய பண்பாடு கெடாமல், மொழியினுடைய வீறு குறையாமல் நடத்தி கொண்டிருந்த காலம். இப்ப அது ரொம்ப கிளம்பு, வருந்துவதற்குரியதுதான். அடுத்தது, நாடக வழக்கிலும் உலகியல் வழக்கிலும் பாடம் சார்ந்த புலனெறி வழக்கம். இதை கோடு போட்டு வச்சுங்க, இந்த புலனெறி வழக்கம்ங்கிறது. அது என்ன புலனெறி வழக்கம்? புலவர்கள் இலக்கியம் படைக்கக்கூடிய நெறின்னு பொருள். புலவர்கள் ஒரு இலக்கியத்தை உருவாக்குகிற நெறி என்று பொருள். அப்படியே பார்த்ததெல்லாம் படைக்கிறது இலக்கியம் இல்லை. கண்ணில் பட்டதெல்லாம் இலக்கியமாக்கிட முடியாது. அங்க இவனுக்கு படைக்கிறவனுக்கே ஒரு சென்சார் உண்டு. எதை நீக்குவது, எதை கூட்டிக் கொள்வது என்றெல்லாம் அவன் கணக்கு போடுவான். அதுக்கு பேர் தான் புலனெறி வழக்கு. அது பாடம் சார்ந்த புலனெறி வழக்கம். பாட்டு அமைப்பதற்குரிய ஒரு புலனெறி வழக்கம், புலவர்களுடைய நெறிப்பட்ட ஒரு வழக்கம். அது அப்படி சொல்லுகிற போது, இந்த அகப்பாடல்கள்ல சொல்லுகிற போது, கலியே பரிபாட்டு ஆயுர்பாவினும் உரியதாகும் என்மனார் புகழர். இந்த அகப்பொருளை பாடுகின்ற போது ஒன்று கலிப்பாட்டுல பாடணும், இன்னொன்று பரிபாட்டுல பாடணும். இது ஏன் இந்த ரெண்டு பாட்டுல பாடணும்? இந்த ரெண்டு பாட்டுக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. இது ரெண்டு பாட்டும் இசை தழுவியன. கலிப்பா இயல்பிலேயே இசை துள்ளுகின்ற ஓசை உடையது. அந்த துள்ளுகின்ற ஓசையோடு அதனை அழகுபட நடத்த வேண்டும். அதே போல பரிபாடல் என்பது பாட்டு எழுதுறவன் ஒருத்தனாகவும் இசை அமைக்கிறவன் ஒருத்தனாகவும் இருப்பான். அது பாட்டு எழுதுகிறவனே இசை அமைப்பான். அது இசையமைந்த பாடல். அதுல பாடினா இந்த அகப்பொருள் நல்லா இருக்கும். ஆனால் அதற்கு மாறாக சங்க இலக்கியத்துல எல்லாம் ஆசிரியப்பாவிலேயே குறுந்தொகை, அகநானூறு அதெல்லாம் ஆசிரியப்பாவிலேயே பாடியிருக்கிறாங்க. அது என்ன காட்டுகிறது என்றால், சங்க இலக்கியம் எல்லாம் தொல்காப்பியத்திற்கு பிற்பட்டன என்று அறியப்படுகிறது. அந்த இலக்கண மீறலால தெரிகிறது. உரியதாகும் என்மனார் புலவர். அதனால கலித்தொகையும் பரிபாட்டும் சாதற்பாட்டு பாடுவதற்கு உரியன. சரி, அடுத்தது மக்கள் மிக மிக இன்றியமையாத ஒரு நூற்பா. மக்கள் நுதலிய அகனைந்தனையும் சுட்டி ஒருவர் பெயர் உலப்பெறார். அகனைந்தனை முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை பெருந்தனை நீக்கிட்டார். இந்த 5 திணைகளிலும் ஒருவனுடைய பெயரை சுட்டி சொல்லுதல் வழக்கம் இல்லை. தலைவனுடைய பெயர் வராது, தலைவனுடைய பெயர் வராது. அப்புறம் எப்படி வரும்? சேர்ப்பன்னு வரும், பொறுப்பன்னு வரும், வெற்பன்னு வரும். அந்தந்த நிலத்துக்குரிய பெயரா சொல்வார்களே தவிர ராமசாமி, கிருஷ்ணசாமி, கோபாலன், கோவிந்தன் அப்படின்னு சொல்ற வழக்கம் இல்லை. ஆகவே அவ்வாறு பேர் வந்துட்டான் அப்படின்னா, பேர் வந்துட்டா அகச்சனையே இல்லை போன்ட்டான். பேர் வந்தால் அகச்சனையே இல்லை. பேர் வரணும்னு கூட இல்லை, இன்னாரை குறிக்கிறது என்று வந்து விட்டா கூட போகும், குறிப்பா தெரிஞ்சா கூட போகும், அது புறத்தலை தான் என்று அவ்வாறு சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். மக்கள் முதலிய அகனைந்தனையும் சுட்டி ஒருவர் பெயர் குழப்பார். இன்னாருடைய காதல் என்று தெரிந்து போய்விட்டார். இந்த பாட்டை, இந்த நூற்பாவை எடுத்துக்கொண்டுதான் நம்முடைய நச்சினார்க்கினியர் ஒரு விளையாட்டை விளையாடிட்டார். என்ன விளையாட்டுன்னா, நெடுநல்வாடை என்ற ஒரு இலக்கியம். அந்த இலக்கியத்தில் 171வது வரி அடியில என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, அந்த பாண்டிய அரசன் சொல்லிட்டாவே அது அகப்பாட்டு இல்லாம போயிடும். ஆனா பாண்டியன்னு அவர் பேர் சொல்லலை.
நக்கீரர் எந்த இடத்துலையும் பாண்டியன்னு சொல்லல, வேந்தன்னு தான் சொல்றாரு. வேந்தன்னு சொன்னா அது ஒன்றும் அகப்பாட்டு ஆகாம மாறாது. வேந்தன் முரணிய பாசறை தொழில் தான் எழுதினாரு நக்கீரர். அவன் என்ன பண்றான், அந்த அரசன் உண்மையிலே பாண்டியனை பற்றியதுதான், ஆனா பாட்டுல எங்கேயும் வரல, வராதனால அது அகப்பாட்டு தான். அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய புண்பட்ட வீரர்களை எல்லாம் பாசறையிலே தங்கி இருக்கின்ற காலத்து இரவு காலத்துல அவர்களெல்லாம் போய் பார்த்து ஆறுதல் சொல்லுகிறான். அப்ப இரவில் அப்படி போகிற போது தீப்பந்தங்களை ஏந்தி கொண்டு போகிறார். ரொம்ப அருமையான ஒரு உள்ளீடு பாருங்க, உள்ளுரை ஓமைக்கு ஒரு அருமையான இடம் அது. அரசன் அப்படி போய்கொண்டிருக்கின்ற காலத்து முன்னே ஏந்திய அந்த தீப்பந்தங்கள் எல்லாம் தெற்கு நோக்கி தன்னுடைய அடலை காட்டுகின்றன. காத்துல தெற்க பார்த்து அந்த தீப்பந்தங்களுடைய அடல் போகுது. அப்ப என்ன அர்த்தம்னா, தெற்க அவனுடைய தலைவி இருக்கிறார். இந்த வேந்தனுடைய மனைவி தெற்க பாண்டிய நாட்டுல காத்திருக்கிறார். இந்த அடல் அந்த சார்ந்த அதனை காட்டுகிறது. ஆனா அவருடைய உள்ளம் அங்க போகல, இங்க புண்பட்டிருக்கிற வீரர்களை பார்க்க வருகிறது. அப்படி பார்க்க வருகிற போது முன்னால ஒரு வீரன் ஒரு வேலை ஏந்தி கொண்டு போறான். பெரிய பெரிய அமைச்சர்களுக்கெல்லாம் முன்னால ஒரு பாதுகாப்பு போகும் பாருங்க, அது மாதிரி அந்த காலத்துல ஒரு வீரன் வேலை ஏந்தி கொண்டு போகிறான். அந்த வேலை வேப்பன் தலையை கட்டியிருக்கிறான். வேம்பு தலையாத்த நோன்கால் எகம் 171 அடி. வேம்பு யாருக்கு அடையாளம்னாரு நச்சினார்கினியர் உடனே, பாண்டியனுக்கு அடையாளம். ஓ, இந்த நெடுநல்வாட அகப்பாட்டு இல்லை, புறப்பாட்டுன்றார். இது பாண்டியனை குறித்தது. வேம்பு என்று வந்துட்டதுனால, வேம்பை வேப்பந்தடை தலையிலே கட்டிய வேலை உடையவன் வீரன் என்று வந்துவிட்டதனால் இது அகப்பாட்டு இல்லை, புறப்பாட்டு இன்னும் எழுதினார். அப்புறம் ஆசிரியர்கள் பலர், எங்க ஆசிரியர் வாசுப மாணிக்கம், அதுக்கு முன்னாடி கோதண்டபாணி பிள்ளை ஆகியவர்கள் எல்லாம் கச்சை கட்டிக்கிட்டு அதை மறுத்து, இல்லை இல்லை இது அகப்பாட்டு தான். எங்கயா வேம்பு தலையாத்த நோன்காய் இயக்கம்னா எதுக்காக வேப்பந்தழையை கட்டிருக்காங்கன்னா, இரவு நேரம் எங்க பார்த்தாலும் புண்பட்டு கிடக்குறான், எல்லாரும் புணம் கிடக்கு, அதனால பேய் வரும். அந்த பேய் தடுப்புக்காக, இந்த பேய் அச்சத்திற்காக அவன் வேல்ல வேப்பந்தழையை கட்டியிருக்கிறான். அது பாண்டியனை உணர்த்துவது ஆகாது என்று சொல்லி ஆராய்ந்து எழுதி மீண்டும் அகப்பாட்டே ஆகும் நெடுநல்வாடை என்று நிறுவினார்கள். இது ரொம்ப ஒரு இன்றுமையான ஒரு செய்தி என்பதற்காக சொல்லுகிறேன். இலக்கிய வரலாறு படிப்பவர்கள் யாரும் எங்காவது நெடுநல்வாடையில வேம்பு என்ற சொல் வந்து விட்டதனால் அது புறமாயிற்று என்று நச்சினார்கினியர் சொல்லுகிறார்னு வேணா எழுதிட்டோம். ஆனால் அதனால் அது புறப்பாடல் என்று கருதப்படும் யாரும் எழுதிடக்கூடாது. சரி, அடுத்தது புறத்திணை மருங்கின் பொருந்தின் அல்லாது அகத்திணை மருங்கின் அளவுதல் இலவே. அகப்பாட்டுல பெயர் வரக்கூடாது, புறப்பாட்டுல பெயர் வரலாம். அதையும் தெளிவா சொல்லிட்டாரு. புறத்திணை மருங்கின் பொருந்தும், புறத்திணையில பெயர் சொல்வதற்கு பொருத்தம் உண்டு. இது கோட்டம்பலத்து துஞ்சிய மாக்கோதையினுடைய பாட்டு. இதுல அவன் தன்னுடைய துணையை பற்றி பாடுகிறான். அதே போல கோவூர் விழா நலங்கள் நெடுங்கிளியை பற்றி பாடுகிறார்னா அங்கெல்லாம் பேர் வரும். புறத்துல அவ்வாறு பெயர் வருதல் தவறு இல்லை, அகத்துல வரக்கூடாது என்று சொல்லி அத அகத்திணையில முடிச்சார். கொஞ்சம் நான் விரைவா போயிருக்கிறேன் இன்னைக்கு, இன்னும் கூட போகலாம். ஏன்னு கேட்டா, சின்னாள் பல்வினி சிற்றறிஞர் நான் முதல்ல சொன்னது மாதிரி, நம்ம நல்லா இருக்கும் போதே இளமை பாரார் வளமை செய்ய சென்றாருங்கும் போதே நமக்கு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திற்குள் பெரிய பணிகளை எல்லாம் முடித்தாகணும். நிறைய பணிகள் இருக்கு எனக்கு, அதனால விரைவாகவும் இதை முடிக்கணும். அப்படிங்கிறதுனால பல மேற்கோள்களை நான் தவிர்த்திருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஆங்காங்கு சொல்லக்கூடிய இடம் தழுவிய ஒப்புமை உடைய பல பகுதிகளை நான் தவிர்த்திருக்கிறேன். அதெல்லாம் படித்துக் கொள்ளலாம். சங்க இலக்கியம் படிக்கிறவர்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் குறையில்லை. அதனால அத்தகைய வகையில் சுருக்கமாக, அதான் அழகாக நமக்கு இலக்கணம் சுருங்க சொல்லல் விளங்க வைத்தல், சுருக்கமா சொல்லணும். ஆனால் சுருக்கத்தில் விளங்கவும் வச்சிடணும். ஐயங்கள் எல்லாம் ஐயங்களாகவே இருக்கக்கூடாது.
அவ்வாறு அந்த வகையில சொல்லப்படுவதுதான் பாடம் கற்பித்தல். அது கற்பித்தலுக்கு ஒரு இலக்கணம். அந்த வகையில் நாம இப்ப அகத்திணையை பற்றி முடிச்சுட்டோம். இப்ப நினைத்து பாருங்கள், நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லுகிறேன். அகத்திணை என்பன 7. அவற்றிலே முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை என்ற 5ம் அன்பின் 5 என்று சொல்லப்படும். கைக்கிளை பெருந்திணை என்பது ஒருபாலான அன்பு அல்லது அன்பினுடைய அளவு மீறிய நிலை புலப்பட்டு அது மறைந்து போகும். அதை பற்றி மிகுதியான பாடல்கள் நம்மிடத்தில் இல்லை. ஆகவே அன்பின் 5 பற்றிய பாடல்கள் தான் சங்க இலக்கியங்கள் அனைத்துமே. ஆங்காங்கு கைக்கிளை பெருந்திணை பற்றிய குறிப்பு இடையிலே வரக்கூடும், அவ்வளவுதான். இந்த அடிப்படை என்னவென்றால், விவேகானந்தன் ஐயா இருக்கீங்களாங்க ஐயா? எங்க இருந்து அந்த இது வருது, இடையூறு வருதுன்னு தெரியலங்க ஐயா. இப்போ இல்ல, நீங்க தொடருங்க ஐயா. சரி சரி. அதனால அவை அன்பின் 5 ரொம்ப இன்றினாத இலக்கணம் தொடக்கத்திலிருந்தே சொல்லிக் கொண்டு வருகிறேன். சங்க பாடல்களை எல்லாம் அகப்பாடல்களை எல்லாம் காதற் பாட்டுன்னு சொல்லிடாதீங்க. அகப்பாட்டு வேற, காதற் பாட்டு வேற. அகப்பாட்டுக்கு இன்றிமையாத இலக்கணம் முதல், கரு, உரி என்ற 3 பொருள். அதுல உரிப்பொருள் இன்றிமையாதது. உரிப்பொருளை கொண்டுதான் திணை சொல்லப்படும் என்பதெல்லாம் இலக்கியம்னு பார்த்தோம். அதற்கு பிறகு ஓதல், பகை, தூது இவை பிரிவேன்னார். அதல்லாமல் வேறு வகையான 3 பிரிவுகளையும் சேர்த்து 6 வகையான பிரிவுகளை பேசினார். அதற்கு பிறகு 6 பிரிவுகளை சொன்ன பிறகு இன்னன்னாருடைய கூற்று இன்னென்ன இடத்துல நிகழும் என்று சொல்லி நற்றாய் கூற்று, செவிலி கூற்று, கண்டோர் கூற்று, தோழி கூற்று, தலைவன் கூற்று, அதற்கு பிறகு ஏனையோரிடத்தும் கூற்று நிகழ்தல் உண்டு என்று சொல்லி முடித்தார். பிறகு சில இலக்கணங்களை சொல்லுகிற போது கைக்கிளைக்குரிய இலக்கணத்தை உணர்த்தினார், பெருந்தனைக்குரிய பிரிவுகளை காட்டினார். இவ்வாறு வருவதையெல்லாம் அகத்திணை என்று பேசப்படும். இவ்வாறு வருகின்ற அகத்திணையில் தலைமக்களுடைய பெயர் குறிப்பிடுதல் இல்லை. அத அருமையாக அரிஸ்டாட்டில் சொல்லுகிற போது பயிற்சிகளை சொல்லுவான், வகுப்புல ஒரு கணக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற ஒரு ஆசிரியன் எப்படி பாடம் சொல்லி கொடுப்பான்? சிறு 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்புல முருகனிடம் 50 மாம்பழங்கள் இருந்தன, அதிலே 15 பழங்களை கோவிந்தனிடம் கொடுத்தான், எஞ்சிய பழங்கள் எத்தனை அப்படின்னு கேட்கிறாரு ஆசிரியர். இந்த இடத்துல எது 50 நமக்கு தேவை, 15 தேவை, இப்படி கட்டிடலாம்ல. 50ல 15 போனா எத்தனைன்னு. ஏன் முருகன் கோவிந்தன்லாம் எங்க இருந்து வந்தாங்க என்றால், அது அப்போதுதான் இந்த உள்ளத்துல அது பதியும். விளக்குவதற்காக, ஒரு பொருளை விளக்குவதற்காக இந்த பெயர்கள் எல்லாம் துணையாக வருகின்றன. ஒரு கணக்கு சொல்லுகின்ற போது கூட ஒரு விளக்கத்திற்காக இந்த பெயர்கள் வரும் என்றாலும் உண்மையான அகப்பொருளை விளக்குகிற போது பெயர் வரக்கூடாது. எப்பேற்பட்ட இலக்கியம் பாருங்க. அப்ப பெயரே வரக்கூடாது. என்ன, நிலத்தினுடைய பெயர் வரலாம், நிலம் சார்ந்ததாக அவனுடைய பெயர், அந்த மலையன், அந்த மலைச்சாரல் நாடன், இந்த கடற்கரைக்கு தலைவன் என்றெல்லாம் பேசலாமே தவிர எங்கும் அவனுடைய பெயர் செழியன் என்றோ சேந்தன் என்றோ அவனுடைய பெயர் வரக்கூடாது, இயற்பெயர் வரக்கூடாது என்ற அந்த இலக்கணத்தோடு முடித்தார். அவ்வாறு பெயர் வருவது புறத்தணையில வரலாம், அதுல எந்த விதமான தடையும் இல்லை என்று காட்டினார். இன்னும் இதில் விளக்குவதற்குரிய செய்திகள் இருக்கின்றன, அவற்றை புறத்தணைகள்ல பார்ப்போம். அடுத்தபடியாக புறத்தணைகள் வருகின்ற வகுப்புல புறத்தணைகள் விளக்கப்படும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.